ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத் யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷடாரிம் தமுபாஸ்மஹே. வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்த மகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுளாபரணேன சார்த்தம். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழி வந்து ஆட்செய்யும் தொண்டரோர்க்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களாள் நோக்காய். தென்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவதிருப்பதிகளில் ஒன்றான திருப்புளிங்குடி எம்பெருமான் விஷயமான ஸ்தல புராணத்தை எல்லாம் அனுபவித்தோம். அதைத் தொடர்ந்து திருப்புளிங்குடி விஷயமாக சுவாமி நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழியினுடைய அனுபவம். இப்போது சுவாமி நம்மாழ்வார் இந்த எம்பெருமானிடத்திலே நீண்ட நெடிய ஒரு உரையாடலை வைக்கிறார். எப்படியானா ஆழ்வார் எப்போதும் பெருமாளை நோக்கி தனக்கு சில வேலைகள்லாம் தர வேண்டும் என்றும் தனக்கு சில பாகங்கள்லாம் தர வேண்டும் என்றும் உரிமையோட கூட பெற்றோர்களை கேட்கக்கூடிய பிள்ளையை போல சுவாதந்திரியமாக இந்த எம்பெருமானிடத்திலே சில விஷயங்களை ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்படி என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, பெருமாளே நீ ஆச்சரியமா சயனிச்சுருக்க, வேறெங்கும் இல்லாதபடி விலட்சணமா இங்க திருவடியெல்லாம் சேவையாகும்படி நன்றாவே சேவிச்சுருக்க. அப்பேற்பட்டதான உன்னுடைய சயனம் என்னுடைய மனசை அப்படி கவர்றது இழுக்கிறது. கண்ண மூடினாலே உன்னுடைய சயன திருக்கோலம் தான் ஞாபகம் வருது. இருந்தாலும் கூட எனக்கு சில பிரார்த்தனைகள் உன்னிடத்திலே உண்டு, அதெல்லாம் நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு என்ன ஆசை அப்படின்னா, பெருமாள் இப்படி சயனிச்சுட்டு இருக்கானே, இவன் சயனிச்சுண்டு தூங்கிட்டு இருக்கிறபடினால இவனுக்கு நம்மால எந்த கைங்கரியமும் பண்ண முடியலையே. பெருமாள் எழுந்து உட்கார்ந்து பேசினானா நாம ஆசைப்படக்கூடிய கைங்கரியங்களை எல்லாம் நாம் அவனுக்கு பண்ணலாமே அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு ஆசை. நமக்கு எல்லா விதமான உறவாகவும் பந்துவாகவும் இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலே ஆழ்வார் சிலதையெல்லாம் பிரார்த்திக்கிறார். அதற்கு முதல்ல ஆழ்வாருடைய மனசுல ஏதோ பெருமாளிடத்துல கேட்கணும்னு தோன்றது, அதை கேட்கவும் போறார். அதை எடுத்த உடனே கேட்காம, அனாதி காலமா உன்னுடைய கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி முதல் முன்னம் நன்றி தெரிவிக்கிறார் ஆழ்வார் பெருமாளுக்கு. முதல்ல நாம எப்போதுமே பகவானிடத்துல கிருதஜ்ஞதை உடையவாளா நன்றி உடையவாளா இருக்கணும். பகவான் நம்மளை சிருஷ்டிச்சது, இன்னைக்கும் நாம ஒரு குறையும் இல்லாம இருக்கிறது, அவன் திருவடிகளை பகவான் நமக்கு காட்டி கொடுத்தது, எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்க நாம் எல்லாம் பாகவதாலா அவனுடைய திருவடிகளை ஆசிரியத்து பிரபன்னாலா மோட்சம் போகும் அளவுக்கும் சித்தமாக இருப்பது, இதெல்லாம் நமக்கு எப்படி ஏற்பட்டது? ஏதாவது நம்முடைய முயற்சியா? ஒன்றும் கிடையாது, எல்லாம் எம்பெருமானிட்ட பிச்சை. இப்படியெல்லாம் நமக்கு மோட்ச பரியந்தமான அனுகிரகத்தை எல்லாம் பண்ணின எம்பெருமானிடத்திலே முதல் முன்னம் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்ற சாஸ்திரார்த்தத்தை ஆழ்வார் இங்க நமக்கு உபதேசம் பண்றார். எம்பெருமானே, உன்னுடைய அனுகிரகத்தினாலும் தாயாருடைய அனுகிரகத்தினாலும் உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடிமைகளா பாகவதோத்தமாளா நாங்கள்லாம் பரம்பரையா இருந்துட்டு வரோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எத்தனையோ ஜென்மங்களா உனக்கு அடிமை பண்ணக்கூடியதான இந்த ஆத்மா, அனாதி காலமாக உனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா, உன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஆத்மா, உன்னாலே தரிக்கப்படுகிற உன்னாலே ரட்சிக்கப்படுகிற இந்த ஆத்மா, நாளைக்கு உன் திருவடிக்கு வந்து சேர போற இந்த ஆத்மா, இதை இவ்வளவு நல்ல ஸ்திதியில வச்சுருக்க, அதுக்காக முதல் முன்னம் உனக்கும் பிராட்டிக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.
எனக்கு எப்போதும் உன்மேலதான் ஆசை எம்பெருமானே. அதுவும் நீ அர்ச்சாவதாரமா கோவில் கொண்டிருக்கக்கூடியதான காட்சி என்னுடைய மனசுல எப்பவும் நின்றுட்டே இருக்கு. அதுலயும் விலட்சணமான இந்த சயன திருக்கோலம் என் மனசை விட்டு போகல. ஆனா எனக்கு ஒரு ஆசை, இப்படி காலங்காலமா படுத்துட்டு இருக்கியே, நீ எழுந்து உட்கார்ந்துட்டியானா உன் இடத்துல சில வார்த்தைகள்லாம் பேசணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்துக்க மாட்டியா? நீ நடந்து வரணும், நீ நடக்கிற அழக சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். எழுந்து நடக்க மாட்டியா? நீ நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், நிக்க மாட்டியா? அப்படின்னு எல்லாம் தொடங்கி கடைசியில ஏதோ ஒரு அலுப்புனால நீ படுத்துட்டு இருக்க, அசதியினால படுத்துட்டு இருக்க அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். நானா அசதியில இருக்கக்கூடிய உனக்கு உடம்பு வலியெல்லாம், முக்கியமா கால் வலியெல்லாம் சரியாகும்படி பிராட்டிமார்கள் உன் திருவடி வாரத்துல உட்கார்ந்து திருவடியை புடிச்சு விட்டு இருக்கா. அவ எப்படி நீ சயனிச்சுன்னு இருக்கிறச்ச உன் திருவடியை புடிச்சு விடுறாளோ, அதே மாதிரி நான் ஆசைப்பட்டு நீ நடந்து வான்னு உன்னை கூப்பிடுறேனே, நீ என்னிடத்துல நடந்து வந்தியானா அப்ப உனக்கு கால் வலிச்சா நான் உனக்கு கால் பிடிச்சு விடுறேன்றார் ஆழ்வார். சயனிச்சுன்னு இருக்கிறச்ச பிராட்டிமார்கள் பிடிச்சு விடுறா. ஏற்கனவே நான் கால் வலியில படுத்துட்டு இருக்கேன் ஆழ்வாரே, ஒம்மண்ட வந்தா இன்னும் கால் வலிக்குமேன்னு சொன்னா, கவலைப்படாதேங்கோ, பிராட்டிமார்கள் பண்ணக்கூடிய அந்த கைங்கரியத்தை நான் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆசை. அதென்ன பிராட்டிமார்கள் மட்டுமே உன் திருவடியை பிடிப்பது, நான் பிடிக்க கூடாதா? ஸ்ரீதேவி பூமிதேவி மட்டும்தான் பிடிக்கணுமா? இந்த பராங்குஷ நாயகி பிடிக்க கூடாதா? அதனால உன்னை நான் அனுபவிக்கணும் வா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எதுக்காக இதெல்லாம் பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, பிராட்டிமார்கள் எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் அமர்ந்துண்டு அவன் திருவடியை பிடிக்கக்கூடிய கைங்கரியத்தை பண்றபடினால ஆழ்வாருக்கு தானும் அப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும்னு ஆசை வந்துடுச்சு. ஆழ்வார் எங்க இருக்கார்? திருப்புலிங்குடிக்கு வந்து சேவிக்கல பெருமாள. ஆழ்வார் திருநகரில திருப்புலி ஆழ்வார் அடியில உட்கார்ந்துண்டு பகவான் தன் சேவையை காட்டி கொடுக்க, திருப்புலிங்குடின்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசம், அங்க சயனிச்சுட்டு பெருமாள் பிராட்டி அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் திருப்புலி ஆழ்வார் அடியிலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் யோக விஷயமாக காட்டி கொடுக்க, இதெல்லாம் யோகத்துல பார்த்த ஆழ்வார் அங்கே இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கார். இந்த பிராட்டிமார்கள் கைங்கரியம் பண்ணும்படியா அவ மடியில காலை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கியே, அந்த மாதிரி நானும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் ஆசை, இங்க வா அப்படின்னார். ஆனா பெருமாள் அப்படி வராம திருப்புலிங்குடியிலேயே சயனிச்சுட்டு இருக்கான். அதனால ஆழ்வார் என்ன பண்றார்? முறைப்படி பெருமாளை பிரார்த்திக்கணும் அப்படின்னு இந்த பிரபந்தத்தை பாட ஆரம்பிக்கிறார். இப்போ சாமான்யமான மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பெருமாள் இப்ப அர்ச்சாவதாரமா விக்கிரக வடிவத்துல தானே படுத்துட்டு இருக்கான், ஆழ்வார் வான்னு கூட்டா மட்டும் வந்துட போறானா என்ன? அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது அர்ச்சகர் இட்ட வழக்காய் ஒரு இடத்துல இருக்கக்கூடியது தானே, அங்கதானே நாம போய் சேவிக்கணும். ஆழ்வாருக்கு யோகத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறதே பெரிய விஷயம், எழுந்து வான்னா வந்துருவானோ? ஏன் இப்படி ஆழ்வார் நினைக்கிறார் அப்படின்னு நினைச்சோமானா நமக்கு வரமாட்டான் பெருமாள், ஆழ்வாருக்கு வருவான் அப்படின்றது விஷயம். நாம பெருமாளை தேடி போய் சேவிக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். நம்முடைய பக்தி அவ்வளவுதான். ஆழ்வாருக்கு பெருமாள் வந்து சேவை கொடுக்கிறான். ஆனா ஆழ்வார் அர்ச்சாவதாரத்துல படுத்துட்டு இருக்கிறவனை எழுந்து வா, நடந்து வா, எழுந்து உட்காருன்னு சொல்றார். அதையும் பண்ணக்கூடியவன் தானே பெருமாள். ஏன்னா ஆழ்வாரை விட்டுடலாம், ஆழ்வாருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கான் பெருமாள். தேவ பெருமாள் திருக்கச்சி நம்பிகளோட வாய் திறந்து பேசினான். அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருக்கிற பெருமாள் எங்கேயானும் பேசுவரோ? நிறைய இடத்துல பெருமாள் சொன்னார்னு சொல்றோமே, அதெல்லாம் அர்ச்சகர் மூலமா ஆவேசமாகி பேசினது. ஆனா தேவ பெருமாள் சாட்சாத்தாவே திருக்கச்சி நம்பிகளோடு பேசினானே, விக்கிரகம் பேசுமா? அர்ச்சாவதாரத்திலே அர்ச்சா சமாதியை கடந்து வந்து பெருமாள் பேசினான் அப்படின்னா திருக்கச்சி நம்பிகளினுடைய பக்தி அந்த மாதிரி. அதே மாதிரி நடாதூர் அம்மாளோட பெருமாள் பேசினார். நடாதூர் அம்மாளை அம்மான்னு வாய திறந்து கூட்டாரே, அதெல்லாம் எப்படி நடக்கிறது? அதே மாதிரி ஸ்ரீரங்கத்திலே திருவிளக்கு பிச்சன்னு சொல்லக்கூடிய ஒரு பரம பாகவதோத்தமர், இப்படி எத்தனையோ பேர் சொல்லிண்டே போலாம். சுவாமி எம்பெருமானார் இடத்திலே பெருமாள் பேசினார். இப்படி எத்தனையோ பேரிடத்திலே பெருமாள் பேசுகிறாரே, இதெல்லாம் எப்படி? அவளுடைய பக்திக்கு பெருமாள் பரதந்திரனா கட்டுப்பட்டு இருக்கிறான். எப்போதும் சர்வ சுதந்திரனா யாருக்கும் அடங்கி இருக்காத பெருமாள் பக்தர்களிடத்திலே அவர்களுடைய பக்திக்கு மட்டும் கட்டுப்படுகிறான். பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு இது ஆழ்வார் காட்டி கொடுத்தார். அந்த மாதிரி இதெல்லாம் பின்னாடி இந்த உதாரணங்கள் எல்லாம் சொன்னா ஆழ்வாருடையதான ஏக்கம் புரியோன்றதுக்காக அடியேன் இதெல்லாம் சொல்றேன். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆழ்வாருடைய காலம். ஆழ்வார் எம்பெருமான் அர்ச்சாவதார சமாதியை கடந்து தன்னிடத்திலே வரவேணும், தான் பகவானை அனுபவிக்க வேணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்னு அந்த பிரார்த்தனையை
சாஸ்திரப்படி எம்பெருமானிடத்திலே வைக்கக்கூடியதான கோரிக்கை இந்த பதிகத்திலே தெரிவிக்கப்படுகிறது. முதல் பாட்டில் என்ன பிரார்த்திக்கிறார்? பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு, அனாதி காலமா உன்னுடைய அனுகிரகத்தினாலும், தாயார் பங்கயத்தாள்னு சொல்லக்கூடிய லட்சுமியினுடைய அனுகிரகத்தினாலும், நின் கோயில் சீத்து, உன் திருக்கோயிலை பெருக்குவது முதலாக. சீத்தல் அப்படின்னா பெருக்குதல். திருவனந்தபுரம் பாசுரத்துல சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. அப்படின்னா எம்பெருமானுடையதான சந்நிதியை பெருக்கினா அங்க இருக்கிற குப்பை மாத்திரம் போல நம்முடைய பாவங்கள் மாத்திரம் அப்படியே விலகி போறது. குப்பை விலகிறாப்புல நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகி போறதும். கடுவினை, கடுமையான வினைகளாக நம்மை சம்சாரத்திலே அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய, மாறி மாறி சர்க்க நரகாதிகளிலே நம்மை போட்டு உந்தக்கூடிய தள்ளக்கூடிய பாவங்கள் எல்லாம் துடைப்பத்தை கொண்டு பெருக்கினால் விலகி விடுகிற குப்பையை போல அப்படி காணாம போயிடுறது என்றார் ஆழ்வார். இது ஆழ்வார் திருவனந்தபுரம் பாசுரத்துல பாடி இருக்கிறது. அப்படின்னால திருவனந்தபுரம் சன்னதியில, சன்னதிக்கு உள்ள இருக்கக்கூடியதான அந்த இடத்தை பெருக்கிறதுக்குன்னு ஒரு தீமாறுன்னு சொல்லக்கூடியதான விளக்குமாறு துடப்பம் எல்லாம் சொல்லக்கூடியதான வஸ்து அங்க வச்சுட்டு இருப்பா. அந்த கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறவா கேட்டா கொடுப்பா. வாங்கி பெருமாள் சன்னதியை நாமளும் அங்கே பெருக்கும்படியான ஒரு பாக்கியம் இன்னைக்கும் ஏற்படுறது. இது ஆழ்வார் திருவனந்தபுரம் பாசுரத்துல சாதிச்சபடினால அங்க வழக்கம் இருக்கு. ஆனா பொதுவா இது எல்லா திவதேசங்களுக்கும் பொருந்தும். திவதேசம் மட்டுமல்ல, பெருமாள் சன்னதி எதுவா இருந்தாலும் சரி, கோவிலோ நம்ம ஆத்து பெருமாள் சன்னதியோ எந்த பெருமாள் சன்னதியா இருந்தாலும் பெருமாளுடைய சன்னதியை பெருக்கிறதுன்றது நம்முடைய பாவங்களை எல்லாம் கழிக்கக்கூடியதான உத்தமமான ஒரு சம்ஸ்காரம், அது ஒரு கைங்கரியம். அது நீன் கோயில் சீத்து, ஆழ்வாருடைய பெரியவாள்லாம் மூதாதையர்கள்லாம் தலைமுறை தலைமுறையா குடும்பத்தா மொத்தமா குடும்பத்தோடு கூட சேர்ந்து குடும்ப சகிதமா பெரியவா சின்னவா பசங்கோ எல்லாமா எம்பெருமானுடைய திவதேசங்கள் எம்பெருமானுடைய சன்னதி எல்லாம் பெருக்கக்கூடியதான கைங்கரியத்தை பண்ணிட்டு வராலாம். ஆழ்வாராத்துல பெருக்க மட்டும்தான் பண்ணினாலா? அப்படின்னா கோயில் சீத்து, கோயிலை பெருக்கி பல்படிகால் பெருக்கிறது முதலான பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வருகிறோம். பெருக்கிறது, கோயிலை அலம்புறது, சாணியிட்டு மெழுகிறது, கோலமிடுறது, விளக்கேற்றி வைக்கிறது, புஷ்பங்கள் துளசி எல்லாம் பறிச்சு கொடுக்கறது, சரமாவும் மாலையாவும் தொடுத்து கொடுக்கறது, கோவிலுக்கு தேவையான பூஜா கிரியைகள் எல்லாம் கொண்டாந்து வைக்கிறது, தீவட்டி பிடிக்கிறது, பெருமாளை உற்சவங்கள்ல தோல்ல எழுந்தருளை பண்றது, வாத்தியங்கள் வாசிக்கிறது, இப்படி என்னென்னவெல்லாம் கைங்கரியம் பண்ண முடியுமோ அத்தனை கைங்கரியங்களையும் பண்ணிட்டு வரா. அதெல்லாமா சேர்த்துதான் இங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார். பல்படிகால், குடி குடி வழி வந்து ஆட்சிகின்றோம். குடி குடி அப்படின்னா பரம்பரையா குழந்தை குட்டிகளோடு கூட பெரியவாள்ல இருந்து சின்னவா வரைக்கும் ஆத்துல எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேரும் வந்து ஆட்சிகிறோம். ஆட்சிதல் அப்படின்னா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, முதல் வரியில பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு அப்படின்றத ஆழ்வார் விட்டுட்டு இருந்தேரானா, அந்த வரியை ஒருவேளை ஆழ்வார் சாதிக்கலன்னா, நான் உன் சன்னதியை பெருக்கினேன், நான் உன் சன்னதியை மெழுகினேன், நான் உன் சன்னதிக்கு கோலமிட்டேன் அப்படின்னு ஆழ்வார் தாம் பண்ண காரியத்தை சொல்லி காட்டி அகங்காரப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இது யார் பண்றது? வழக்கமா நாம பண்றது. அடியன் தான் அதை பண்ணினேன், அதோ பெருமாள் இந்த திருவாபுரம் சாத்தின்னு இருக்காரு, அதை நான் தான் சாத்தினேன், இதோ இது நடக்கிறது, இது நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நாம தான் சொல்லுவோம். ஆழ்வார் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நமக்கு இந்த பாட்டுல சிக்ஷிக்கிறார். அப்ப என்ன சொல்லணுமா? பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு, அனாதி காலமா நான் பண்ணிட்டு இருக்கிற பெருக்குதல் முதலான கைங்கரியங்கள் எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினாலும் தாயாருடைய அனுகிரகத்தினாலும் பண்ணுகிறோம். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னாலும் கூட அவனுடைய அனுகிரகமும் பிராட்டியினுடைய அனுகிரகமும் தேவை. எதுவாக இருந்தாலும் நமக்கு ஆத்மா, நம்ம சரீரம், நம்முடைய ஜன்மா, நாம பண்ணக்கூடிய கைங்கரியம் எல்லாமே பெருமாள் தாயாரிட்ட பிச்சை அப்படின்றது என்னைக்கும் மறக்கக்கூடாது. அதனால ஆரம்பத்திலேயே உங்க அனுகிரகத்தினாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். இதுதான் ஒரு வைஷ்ணவனுக்கு, ஒரு பாகவதனுக்கு, ஒரு பிரபன்னனுக்கு அழகு. இப்படித்தான் ஒரு பிரபன்னனுடைய சரணாகத்தினுடைய ஸ்வரூபம் இருக்க வேண்டும் என்பதை ஆழ்வார் நமக்கெல்லாம் சிக்ஷிக்கிறார். இதனாலதான் ஆழ்வார் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர். பிரபன்ன ஜனங்கள் எப்படி இருக்க வேணுமோ அப்படி இருந்து அனுஷ்டித்து காட்டிய நமக்கெல்லாம் மூதாதையராக இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா ஆழ்வார். இப்பேற்பட்ட சுவாமி சாதிக்கிறார்,
இப்படி அனாதி காலமா குடும்பத்தோடு கூட குழந்தை குட்டியெல்லாம் சேர்ந்துட்டு உன்னுடைய சன்னதியை பெருக்கிறது முதலான எத்தனையோ கைங்கரியங்கள் பண்ணிட்டு வரோமே உன்னுடைய அனுகிரகத்தினாலும் பிராட்டியனுடைய அனுகிரகத்தினாலும். என்னோட ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசக்கூடாதா? யாரோ வெளி மனுஷா, உனக்கும் அவளுக்கு சம்பந்தம் இல்லை, அவ உன்னிடத்துல சரணாகதி பண்ணல, உன் கைங்கரியம் பண்ணல, ஏதோ ஒரு காரியமா எங்கேயோ வந்தா அப்படியே வந்து முதல் முறையா உன்னை சேவிக்கிறான்னு வச்சுக்கலாம். அவளோட நீ பேசுறதும் பேசாததும் உன்னோட இஷ்டம். ஆனா நாங்க பரம்பரையா உனக்கு அடிமைகளா இருந்துட்டு உன் கைங்கரியம் பண்ணிட்டு உன் நாத்து குழந்தைய போல உன் கோயில்லையே சுத்தின்னு இருக்கோமே, அந்த வம்சத்துல வந்த என்னிடத்துல நீ பேசக்கூடாதா? ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டியா என்னோட? எனக்கு ஆசையா இருக்காதா? என்ன பெருமாள் வரச்செல்லாம் படுத்துட்டே இருக்காரு, நம்ம ஆசையா வந்து கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு அவர் காலையே சுத்தி சுத்தி வரோமே, எழுந்து உட்கார்ந்துட்டு ஒரு பார்வை ஆசையா பார்க்க மாட்டாரா? கண்ணை மூடிண்டே படுத்துட்டு இருக்காரு, கண்ணை திறந்து நம்மள பார்க்க மாட்டாரா? ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? அப்படின்னு எத்தனை ஆசையா இருக்கும் எனக்கு. தொண்டரோர் கருளி, தொண்டரோம் அப்படின்னா உன்னுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆழ்வார், எனக்குன்னு கேட்கல ஆழ்வார். தான் ஆசைப்படக்கூடிய பாக்கியத்தை பல பாகவதோத்தமர்கள் பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆசைப்படுறா, அவளுக்கும் சேர்த்து இந்த அனுகிரகத்தை பண்ணு. இங்கே இந்த திருப்புலிங்குடி சன்னதியில பெருக்குதல் முதலான பல கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய மூதாதையர்கள் அப்படின்னு அவளை மட்டும் சேர்த்துக்கிறதுக்கு இல்லை, எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எல்லா பாகவதோத்தமர்களும் நம்ம எல்லாரையும் சேர்த்து நாமோ நம்ம குடும்பம் நம்ம மூதாதையர்கள் நம்ம பெரியவா அப்படின்னு மொத்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் கூட இந்த அனுகிரகத்தை பண்ண வேணும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். தொண்டரோர்க்கு அருளி, தொண்டனேனுக்கு அருளி அப்படின்னா எனக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். தொண்டரோர்க்கு அருளி, உன்னுடைய கைங்கரியத்தையே பிரதானமா வச்சுண்டு பல கோவில்கள்ல இந்த மாதிரியான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கைங்கரிய பராலான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அவளை சேர்ந்தவர்களுக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி சோதிவாய் திறந்து ஆச்சரியமா பிரகாசிக்கக்கூடிய உன்னுடைய கோவை பழம் போலே இருக்கக்கூடிய உன்னுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டியா? உன் தாமரை கண்களால் நோக்காய், அழகான தாமரையை போலே இருக்கக்கூடிய உன்னுடைய கண் எப்பவும் மூடிண்டே இருக்கு, தூங்கிண்டே இருக்கியே, அத்தனை கலைப்பா. கொஞ்சம் அந்த தாமரை போல இருக்கக்கூடிய அழகான கண்ணை திறந்து என்ன ஒரு பார்வை பாரு, எங்களை எல்லாம் ஒரு பார்வை பாரு. யாரெல்லாம் உன்னுடைய அனுகிரகத்துக்கு ஏங்கி ஆசைப்படுறாலோ அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாலையும் கண்ணை திறந்து ஒரு பார்வை பார் அப்படின்னு யார பிரார்த்திக்கிறார்? இது வரைக்கும் உன் திருவருளாலே நின் திருவருளாலே அப்படின்னு யாருக்கிட்டே பேசிட்டு இருக்கார் ஆழ்வார். யார் அப்படின்னு இப்பதான் சொல்றார். தென் திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புலிங்குடி கிடந்தானே, தெளிவாக இருக்கக்கூடிய அலைகள் வீசப்படுகிற தாமிரபரணி நதியினுடைய கரையிலே நிறைய பனை மரங்களும் குளிர்ச்சியான வயல்வெளிகளும் சூழ்ந்ததான திருப்புலிங்குடின்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே கிடந்தானே, சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளே, படுத்துண்டே இருக்கியே, கண்ணை திறந்து பாருப்பா, வாயை திறந்து பேசு அப்படின்னு முதல் பாட்டுல ஆழ்வார் எம்பெருமான் இடத்துல இதை பிரார்த்தித்தார். இதெல்லாம் ஆழ்வாருடைய அனுபவம். ஆழ்வார் இந்த இடத்துல இல்லாம ஏற்கனவே ஒரு பாசுரத்தினால எம்பெருமான் இடத்துல இன்னொரு பிரார்த்தனை வச்சார். இது அடியேன் இந்த திவதேச வைபவத்தை சொல்லும் போது விஞ்ஞாபிச்சிருந்தேன். எப்படியானா திருமழிசை பிரான் அமுதனிடத்திலே போய் கேட்டாரோ, உன்னுடைய பக்தன் திருமழிசை ஆழ்வார், நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நான் வந்தது கூட தெரியாம நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கியே, அப்படி என்ன உடம்புல அசதி உனக்கு? அப்படியே படுத்துட்டு இருக்கிறவன் நீ எழுந்து உட்கார்ந்து பேசுன்னு கூட நான் சொல்லல, படுத்துட்டு இருக்கிறவன் அப்படி லேசா அப்படி படுக்கையிலேயே எழுந்தா அப்புறம் உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தை பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அவரை எழுந்துட்டார். உடனே வாழிகேசனே அப்படின்னு சொன்னாருன்னெல்லாம் அங்க அனுபவித்தோம். அதே அனுபவம் சுவாமி நம்மாழ்வாருக்கு இந்த எம்பெருமானிடத்துல உண்டுன்னு பார்த்தோம். கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் அடியாது என்ன நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான், அடியார் அல்லல் தீர்த்த அசைவோ அன்றேல் இப்படிதான் நீண்டு தாவிய அசைவோ பனியாயே அப்படின்னு ஏற்கனவே கேட்டுட்டார் ஆழ்வார் வேற இடத்துல. எம்பெருமானே, இப்படி நீ படுத்துட்டு தூங்கிண்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எத்தனையோ அடியவர்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக அலைகுலைய தலைகுலைய வேக வேகமா வந்தையே, மூச்சிறைக்க வந்தையே, அந்த அசைவெல்லாம் தீரும்படியா, அந்த சிரமம் எல்லாம் தீரும்படியா இங்க படுத்துட்டு இருக்கியோ? இல்ல இந்த உலகத்தை எல்லாம் அளந்தாய திருவிக்கிரமாவதாரத்துல அப்ப எத்தனை அலைச்சல் ஏற்பட்டிருக்கும், அந்த அசைவனால படுத்துட்டு இருக்கியான்னு கேட்டார். ஏற்கனவே பணியாயே சொல்லுன்னு கேட்டார். அப்படி கேட்டுட்டு பெருமாள் பதில் சொல்லல. அந்த கேப்ல இன்னும் நிறைய பெருமாள்களை அனுபவிச்சு பாடிட்டார் ஆழ்வார். ஏற்கனவே இந்த பெருமான் இடத்துல இந்த கேள்வியை கேட்டார்.
இந்த பெருமாளிடத்திலும் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளிடத்திலும் ஆழ்வார் கேட்டார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? நம்ம சம்பிரதாயத்துல சொல்லுவா, குரு பரம்பரையில சொல்றார், ஆழ்வார் அவதாரம் பண்ணின திருப்புலி ஆழ்வார் இருக்கார் பாருங்க, அந்த புளிய மரத்திலே பல பொந்துகள் உண்டாம். புளியாயிரம் பொந்தாயிரம்னு பழமொழி சொல்லுவான் அந்த மரத்துக்கு. ஒரு பொந்துலையும் ஒரு திவதேசத்தை பெருமாள் காத்துட்டு இருந்தார் ஆழ்வார் பாடணும்னு. சில பேர் சொல்லுவா, அந்த மரத்துல நிறைய கிளைகள்லாம் உண்டு, கலைக்கு ஒரு பெருமாளா உட்கார்ந்துட்டு இருந்தார் ஆழ்வார் பாட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, ஒருத்தர் வரார் பாட்டு வாங்கிக்கிறார் போயிடுறார், அப்புறம் இன்னொருத்தர் வரார், அப்படி இல்ல. அத்தனை பெருமாள்களும் ஆழ்வாருடைய திருப்புலி ஆழ்வார் பொந்திலோ கிளையிலோ உட்கார்ந்துட்டு தவம் கிடக்கிறா. நம்மளை பாப்பேரா, நம்மளை பாடுவேரா, இந்த பக்கம் திரும்புவேரா, அந்த பக்கம் திரும்புவேரான்னு அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கா. ஆழ்வார் மொத்தம் 36 திவதேசத்தை எம்பெருமான்களை மங்களாதாசனம் பண்ணினார்னு சொல்றோம். அந்த 36 திவதேசத்தை எம்பெருமான்களும் ஆழ்வார் கண்ணை திறந்து மதுரகவிகளை பார்த்து மதுரகவி ஆழ்வார் இடத்துல ஒரு வார்த்தை பேசினா விட்டு எப்போது ஆழ்வார் பிரபந்தம் பாட போறாருன்னு தெரிஞ்சதோ அந்த சமயத்துக்கு ஆழ்வார் வாயால பாட்டு வாங்கினா தேவலைன்னு மொத்த பெருமாளை வந்துட்டாங்க. அந்த 36 பெருமாள்களையும் ஆழ்வார் பாடியிருக்கார். ஏற்கனவே 6ஆம் பத்துல இந்த பெருமாளை பாடினார். எந்த பெருமாளை? திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளையும் திருப்புலிங்குடி காதிசனவேந்தனையும் பாடினார். அங்க வேற பெருமாளை பாடிட்டு இருக்கிறச்ச திடீர்னு ஆழ்வாருடைய பார்வை பக்கம் திரும்புறது. பார்த்துட்டு, என்ன இவா 2 பேரை இப்படி அடிச்சு போட்ட மாதிரி படுத்துட்டு இருக்காளே, என்ன காரணம்? மற்ற பெருமாள்லாம் நின்றுட்டு இருக்கா, உட்கார்ந்துட்டு இருக்கா, இவா மட்டும் படுத்துட்டே இருக்காள், அதுக்கு என்ன காரணம் தெரியலையே. ஒருவேளை கால வலிக்கிறதோ, ராமாவதாரத்துல நடந்ததுனால கால வலிக்கிறதோ, இல்லைன்னா கருட வாகனனா அரைக்குலைய தலைக்குலைய கஜேந்திரன் ரட்சிக்கிறதுக்கு வந்தானே அதனால உடம்பெல்லாம் நடுக்கமா இருக்கோ, இல்ல வராக அவதாரம் பண்ணின போது பூமியெல்லாம் இடம்தானே அந்த அசைவோ, இல்ல திரிவிக்ரமாவதாரம் பண்ணும் போது உடம்பெல்லாம் குலுங்கித்த அந்த சிரமமோ அப்படின்னு பல கேள்விகள் இவர் மனசுல ஓடுறது. அதை பார்த்து 2 கேள்வி கேட்டார். அடியார் அல்லல் தீர்த்த அசைவோ, இப்படிதான் நீண்டு தாவிய அசைவோ பணியாயே அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த 2 பெருமாளும் வாயை திறந்து பேசல ஆழ்வார் இடத்துல. சரி, ஏற்கனவே பாடின்னு இருக்கிற பெருமாளை விட்டுட்டோமே, அவரை பாடலாம் அப்படின்னு ஆழ்வார் அந்த பதிகத்தை அப்படி தொடர ஆரம்பிச்சுட்டார். இப்ப இது அடியன் சொல்றது 6-5 திருவாய்மொழி. அங்க இருந்து அப்படியே ஒரு 3 பத்து தொடர்றது. 9ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி வரச்ச அந்த 2 பெருமாள்ல முதல்ல இந்த திருப்புலிங்குடி பெருமாள் விஷயமா இப்ப பாட ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டினுடைய தொடர்ச்சி அனுபவம் இது. முதல்ல என்ன கேட்டாருங்க, இப்படி படுத்துட்டு இருக்கிய என்ன காரணம், வாயை திறந்து பேச மாட்டியா, ஏன் படுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுன்னார். அதனுடைய தொடர்ச்சியா படுத்துட்டு இருக்கிறவன் பக்கத்துல போய் நின்றுண்டு வாயை திறந்து என்ன காரணம்னு சொல்லுன்னு சொன்னேன். இன்னும் நீ ஒரு வார்த்தை பதில் சொல்லல, எழுந்து உட்கார்ந்துட்டு வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேயான்னு அதனுடைய தொடர்ச்சி இது. சோதிவாய் திறந்து, அப்படி பிரகாசிக்க கூடியதான உன்னுடைய திருவாயை திறந்து பதில் சொல்லு எனக்கு. அங்கேயே கேட்டனே, 3 பத்தா எடுத்த நடுவுல இன்னும் பதில் சொல்லாம இருக்கியே, கொஞ்சம் பதில் சொல்ல மாட்டியா? முதல்ல கண்ணை திறந்து என்ன பாரு, பதில் சொல்றது அப்புறம் இருக்கட்டும். கண்ணை திறந்து உன்னுடைய பக்தன் நான் வந்து நின்றுட்டு இருக்கேன், என்ன பாரு அப்படின்ற மாதிரி அந்த அனுபவம் அப்படி தொடர்றது ஆழ்வா இருக்கீங்க. அப்படி கேட்டார். பெருமாள் ஒன்னும் வாயை திறந்து பதில் சொல்லல. இப்போ இதுல ஒரு சாஸ்திர விஷயம் உண்டு. என்னன்னா, விஷ்ணு தர்மத்திலே சௌனக பகவான் சாதிக்கிறார், பிரபன்னா சரணாகதி பண்ணவாலாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சாஸ்திரம் எதெல்லாம் பண்ணுன்னு சொல்லித்தோ அதை மட்டுமே பண்ணணும், சாஸ்திரம் எதெல்லாம் பண்ணாதேன்னு விலக்கித்தோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. ந கிஞ்சிதபி குர்வானோ விஷ்ணோர் ஆயதனே வசேத்து விஷ்ணுவாலயே வசேன் நித்தியம் குறியா தற்கர்ம சக்திதா அப்படின்னு விஷ்ணு தர்மத்துல சௌனகர் சொல்றார். சாஸ்திரம் எதை பண்ணுன்னு சொல்லித்தோ அதை மட்டுமே பண்ணணும், சாஸ்திரம் எதை பண்ணாதேன்னு விலக்கித்தோ அதை பண்ணவே கூடாது. இப்படி இருக்கிறவாதான் பகவானுடைய கைங்கரியம் பண்ணுவதற்கு தகுதியானவர்கள். அவா பண்ணக்கூடிய கைங்கரியத்தை தான் பகவான் முழுசா ஏத்துக்கிறான். இது எப்படி எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சோமானா, எவ்வளவு முடியறதோ அவ்வளவு பண்ணணும்ன்றது சாரமான பதில். நம்ம தாயார் தோப்பனாரோ, நம்ம ஆச்சாரியனோ, நம்ம குருவோ, யாரோ ஒருத்தர் நமக்கு இது நல்லது இதெல்லாம் பண்ணுங்கோ, இதெல்லாம் கெட்டது இதெல்லாம் பண்ணாதுங்கோ அப்படின்னு சொல்றா. அவ சொல்றச்ச ஆத்துல அப்பா அம்மா சொல்றான்னா 4 பசங்களுக்கும் பொதுவா சொல்றா, ஆத்துல 4 குழந்தைகள் இருக்கு பொதுவா சொல்றா. ஸ்கூல்ல டீச்சர் சொல்றார், ஒரு 30 குழந்தை இருக்கு 30 குழந்தைக்கும் பொதுவா சொல்றார்.
ஆனா ஆத்துலயும் சரி ஸ்கூல்லயும் சரி அப்பா அம்மாவுக்கோ வாத்தியாருக்கோ செல்ல புள்ளைகள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும். ஆத்துல இப்ப 4 பசங்க இருக்கான்னா ஒரு குழந்தை ரொம்ப செல்ல புள்ளையா இருக்கும். ஸ்கூல்ல ஒரு 30 பேர் இருக்கான்னா அதுல ஒரு 4-5 பசங்க ரொம்ப வேண்டின பசங்களா இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தா இவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய பசங்கள். அப்பா அம்மாவோ வாத்தியாரோ என்ன சொல்றாலோ அதை அப்படியே தட்டாமல் பண்ணக்கூடிய குழந்தைகள். இதை பண்ணாதேன்னா அதை ஒருபோதும் பண்ணாது, இதை பண்ணுன்னா அதைத்தான் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளிடத்துல பெத்தவாளோ வாத்தியாரோ ஆசையோடு கூட இருப்பா. இப்ப ஆத்துல அப்பா அப்படியே அசதியா படுத்துட்டு இருக்கார், சொன்ன பேச்ச கேட்காம இஷ்டத்துக்கு ஆடுறது ஒரு குழந்தை, நிறைய சேட்டை எல்லாம் பண்றது, வம்பெல்லாம் இழுத்துட்டு வர்றது, ஏதான வேணும்னா அத்தை கேட்க மாட்டார். எந்த குழந்தை சமத்தா இவர் சொல்றதை கேட்டு தாயார் தோப்பனாருக்கு அடங்கி இருக்கோ அந்த குழந்தைய தான் கூப்பிடுவார். கண்ணா கொஞ்சம் தீர்த்து எடுத்துட்டு வாப்பா உங்க கையால, கண்ணா இங்க வா அந்த ஃபேனை கொஞ்சம் போடு அப்படின்லாம் சொல்றாரு இல்லையோ. அந்த மாதிரி யார் சொன்ன பேச்சை கேட்டுண்டு பண்ணக்கூடாத விஷயத்தை விலக்கி பண்ண வேண்டிய விஷயத்தை மட்டுமே பண்ணிண்டு இவா பேச்சை கேட்கிறாளோ, இவா வாக்குக்கு கட்டுப்பட்டு வசியாளா இருக்காளோ அவளதான் பெரியவாளுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இத பண்ணினால் இந்த பலன் கிடைக்கும், இந்த புண்ணியம் கிடைக்கும், இந்த தர்மம் கிடைக்கும் அப்படின்னு நல்ல காரியங்களை எல்லாம் வச்சிருக்கான். இத பண்ணாதே, இத பண்ணினா இந்த பாவம் கிடைக்கும், இந்த தண்டனை கிடைக்கும், இந்த நரகத்துக்கு போவ, இந்த விதமான அபபலன்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிருக்கான் பாவ காரியங்களுக்கு. அப்படி அவன் சொல்லிட்டான் ஒன்னும், அப்படி அவன் சொன்னதுதானே சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்களை குரு முகமாக ஆச்சாரிய முகமாக பாகவதால் முகமாக கேட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் விளக்க வேணும் ஒரு பிரபன்னன், ஒரு பாகவதன், ஒரு வைஷ்ணவன். எதையெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணணும். இதுல எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் முடியறதோ அவ்வளவு தூரம் பண்ணக்கூடாத காரியத்தை விளக்கணும். எவ்வளவு தூரம் பண்ணக்கூடிய காரியங்கள் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணணும். சுவாமி என்னால 100% ஒரு காரியத்தை விட முடியாது, 100% ஒரு காரியத்தை என்னால பண்ண முடியாது, பேசாம நான் 0ல இருந்து விடுறேனே சுவாமி, பண்ணா பர்ஃபெக்டா 100% பண்ணணும், இல்லைன்னா அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு வாதம் பண்ணினால் அப்படியே படுகொடியிலே விழ வேண்டியதுதான். எத்தனை தப்புகள் எத்தனை பாவ காரியங்கள் தவிர்க்க முடியறதோ தவிர்க்கணும். எத்தனை நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் பெருமாளுக்கு உகந்த காரியங்கள் பண்ண முடியறதோ பண்ணணும். அப்பதான் பெருமாள் இந்த குழந்தை அடியோட நம்ம பேச்ச கேட்காத குழந்தை இல்ல, நாம சொல்றத கேட்கறது முயற்சியும் பண்றது பாவம், அதால என்ன பண்ண முடியறதோ அதை பண்றது, முடியாததை பண்றது இல்ல, போனா போறதுன்னு இதை மன்னிச்சு விடலாம் அப்படின்னு பெருமாளுக்கே நம்ம இடத்துல ஒரு கருணை பிறக்கும். அது போறாதுன்னு தாயார் வேற பெருமாள் ஏதாவது நமக்கு சிக்ஷிக்கணும் தண்டிக்கணும்னு தொடங்கினாரானா நினைச்சாரானாலே தாயார் அந்த எண்ணத்தை புரிஞ்சுண்டு பெருமாளுடைய மார்பில் இருக்கக்கூடிய தாயார் அப்படி பெருமாளுடைய தாடையை பிடிச்சி நிமித்தி, சுவாமி என்ன யோசிக்கிறீங்க, என்ன அந்த குழந்தைய சிக்ஷிக்கலான்னு பாக்குறீங்களா, அவன் அடியோட ஒண்ணுமே பண்ணாம சோம்பேறியா படுத்துட்டு இருந்தானா அவனை சிக்ஷிங்கோன்னு நானே தடி எடுத்து உங்க கையில கொடுப்பேன். அந்த குழந்தை பாவம் எத்தனை தப்பு காரியங்களை விட்டுடுத்து திரும்பி கூட பாக்குறது இல்லை, நினைச்சு கூட பாக்குறது இல்லை, எத்தனை நல்ல காரியங்களை பண்றது அது, அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா, பண்ணாத காரியத்துக்கு சிக்ஷிக்கிறது தானா ஒரு அப்பாவுக்கு அழகு அப்படின்னு பெருமாளை பிடிச்சி கேள்வி கேட்போ, பெருமாளை உளுத்தி கேள்வி வைப்போம். இப்படி பெருமாளும் பிராட்டியும் கருணையோடு கூட போட்டி போட்டு கொண்டு நம்ம இடத்துல அனுகிரகம் பண்றான்னா எப்படி பண்ணுவா, யாருக்கு பண்ணுவா, யார் அவ பேச்ச கேட்டு சாஸ்திரப்படி நடக்கிறாளோ அவளுக்கு பண்ணுவா. அதனால் ஆழ்வார் என்ன பண்ணினார், சாஸ்திரப்படி நீ என்ன சொன்னையோ அதை பண்ணிண்டு எதை வேணான்னு சொன்னையோ அதை விட்டுட்டு உன்னுடைய அனுகிரகத்தினாலும் அம்மாவினுடைய அனுகிரகத்தினாலும் காலங்காலமா உன் கோயில்ல பெருக்கிறது முதலான பல கைங்கரியங்களை பல விதமாக பண்ணி கொண்டு வருகிறோம். அப்பேற்பட்ட அடியாங்களுக்கு உன்னுடைய வாய் திறந்து பேச மாட்டையா, கண் திறந்து பார்க்க மாட்டையா அப்படின்னு ஆச்சரியமா பிரார்த்தித்தார். இப்படி விஷ்ணு தர்மத்திலே சவுனக மகர்ஷியானவர் சொன்ன அந்த தர்மத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்துல காட்டுறார். இப்படி சாஸ்திர விஷயங்களும் கூட ஆழ்வார் பாசுரத்துல நிறைய உண்டு. பல்படிகால் அப்படின்னா தீத்து, பல்படிகால் பெருக்கி, பல்படிகால் அப்படின்னு சொன்னா பெருக்குதல் முதலான பல கைங்கரியங்கள்னு ஒண்ணும், இன்னொன்னும் பல விதமான காலங்கள்ல பண்ணக்கூடிய கைங்கரியம், பல விதமான கைங்கரியம் ஒண்ணும், பல காலங்கள்ல பண்ணக்கூடிய கைங்கரியம். உதாரணமா நித்தியப்படியே பெருமாள் கோவிலுக்கு போறது கைங்கரியம் பண்றது, சில விசேஷ உற்சவங்கள் பெருமாள் பிரம்மோற்சவம் எல்லாம் நடக்கிறதுன்னா அப்ப விசேஷமா வாழைமரம் எல்லாம் கட்டுறது, மாவிலை தோரணம் எல்லாம் கட்டுறது, அன்னதானம் பண்றது, தீர்த்த தானம் பண்றது, அந்த மாதிரி விசேஷ கைங்கரியங்கள். இந்த மாதிரி எப்போ என்ன தேவைப்படுறதோ, இப்ப நல்ல வெயில் காலத்துல பெருமாள் உற்சவம் அடியார்கள்லாம் வரா, பந்தல் போடலாம், இல்ல காலவா நினைச்சுக்கிறதுக்காக ஜலம் கொடுக்கலாம், அந்த மாதிரி
பல காலங்கள்ல பண்ணக்கூடிய உற்சவம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆழ்வாரும் ஆழ்வாரை சேர்ந்தவாலும் பல கைங்கரியம் மட்டுமல்ல, பல காலங்கள்ல பல விதமான கைங்கரியங்கள். எப்போ எப்போ பகவானுக்கும் பாகவதாலுக்கும் எந்தெந்த விதத்துல கைங்கரியம் தேவைப்படுறதோ அது அத்தனையும் கூட நாங்க அப்படியே குடும்பத்தோட குழாமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு ஆழ்வார். ஆழ்வார் இங்க என்னெல்லாம் தாம் பண்ணேன்னு சொல்றாரோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு ஆழ்வார் நமக்கு சொன்னாமல் சொன்ன உபதேசங்கள். ஆழ்வாரே பண்றச்ச நாமெல்லாம் பண்ணணுமா வேண்டாமா? அவசியம் பண்ணணும். இது முதல் பாட்டினால சொல்லப்பட்டது. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு பெருமாள் ஆழ்வார். இரண்டாவது பாட்டுல என்ன சொல்றார்? குடி கிடந்து ஆக்கம் செய்து நின் தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து உன் பொன்னடி கடவாதே வழிவருகின்ற அடியரோர்க்கு அருளி நீ ஒரு நாள் படிக்களவாக நிமிர்த்தனின் பாத பங்கயமே தலைக்கணியாய் கொடிக்கொள் பொன்மதில் சூழ் குளிர்வயல் சோலை திருப்புளிங்குடி கிடந்தானே. முதல் பாட்டுல கண்ணை திறந்து பாருன்னர், வாயை திறந்து பேசுன்னர். இப்ப என்ன கேட்கிறாரு தெரியுமா? உன்னுடைய திருவடியை தூக்கி என் தலையில வைகின்றார். பெருமாளை சேவிக்க போறோம். அர்ச்சக சுவாமியை பார்த்து சுவாமி ஷட்டாரி சாதிங்கோன்னு பிரார்த்திக்கிறோம். அர்ச்சக சுவாமி பெருமாளுடையதான ஸ்ரீபாதுகைன்னு சொல்லக்கூடிய ஷட்டாரியை நம்ம தலையில சாதிக்கிறார். இப்போ சாட்சாத்தா நேரடியா ஆழ்வார் பெருமாளிடத்துல போய் உன்னுடைய திருவடியை தூக்கி என் தலையில வைன்னு கேட்கிறார். பெருமாள் நினைப்பான், இதென்ன இவர் பாட்டுக்கு உரிமையா வரார், திருவடியை தூக்கி தலையில வைன்னு சொல்றாரு, அப்படி கேட்கலாமா பெருமாள் அப்படின்னா ஆழ்வார் நினைச்சுப்பார், நீ திரிவிக்ரமாவதாரம் பண்ணும்போது வேண்டினவா வேண்டாதவா, கேட்டவா கேட்காதவா, பக்தி இருக்கிறவா இல்லாதவா, சரணாகதி பண்ணவா பண்ணாதவான்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் எத்தனை வஸ்துக்கள் மேல உன் காலை வச்சுட்டே போன. அவளுக்கெல்லாம் உன் திருவடியை தலையில வச்சுக்கிறதுக்கு தகுதி உண்டு. காலங்காலமா உன் கைங்கரியத்தை பண்ணிண்டு உன் கோயிலையே உழுந்து கிடக்கக்கூடிய உன்னுடைய தொண்டன், உன்னுடைய பக்தன், சரணாகத்தன், எனக்கு உன்னுடைய திருவடிகள்ல தலையில வச்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்ற உரிமையோட கூட ஆழ்வார் இங்க பிரார்த்திக்கிறார். அப்பா, நான் உன்னிடத்துல கேட்கறது என்ன தெரியுமா? முதல்ல எழுந்து உட்கார், கண்ணை திறந்து பாரு, வாயை திறந்து பேசு. பேசிட்டு ஒன்னும் பண்ண வேண்டாம். நான் பெருசா வரமெல்லாம் கேட்க மாட்டேன் தேவர்களாட்டமா. உன் காலை தூக்கி என் தலையில வை போறோம், வேற ஒன்னும் வேண்டாம். அப்படி பண்ணினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆழ்வார் எல்லாராட்டமா கோவில் எல்லாம் பெருக்கிண்டு எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு இருந்தார். ஆனா திடீர்னு பெருமாள் இடத்துல போய் எழுந்து உட்காருன்னார், சரின்னு பெருமாள் எழுந்து உட்கார்ந்துட்டான். வாயை திறந்து பேசுனார், சரின்னு பேசினா. உன்னுடைய திருவடியை தூக்கி என் தலையில வைன்னு சொன்னா அதையும் பண்றானே. அப்போ ஆழ்வார் குற்றமில்லாத கைங்கரியம் பண்ணியிருக்கிறார், அப்பழுக்கில்லாத கைங்கரியம் பண்ணியிருக்கிறார், அபச்சாரப்படாம கைங்கரியம் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் ஆழ்வார் என்ன கேட்டாலும் பெருமாள் பண்றான் அப்படின்னு சொல்லி என்னுடைய பெருமை எல்லோருக்கும் தெரியும். இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது என்ன ஆழ்வார் தன்னுடைய பெருமையை புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாரோ, தான் பண்ண காரியத்தை தானே சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கிறாரோ? இல்லை, ஆழ்வார் எங்கேயுமே நான் அப்படின்ற வார்த்தையை அங்க பயன்படுத்தவே இல்லை. தொண்டரோர்க்கு அருளி அப்படின்னா உன்னுடைய தொண்டர்களான எங்களுக்கெல்லாம் அருளி. இந்த பாட்டுல அடியரோர்க்கு அருளி, உன்னுடைய அடியார்களான எங்களுக்கெல்லாம் அருளி அப்படின்னு நம்மளையும் சேர்த்துதான் பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் அப்படின்னா அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் முதலான நித்தியசூரிகள் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து சொல்றது போல ஆழ்வார் தன் தலைமையில இருக்கக்கூடிய எல்லா பிரபன்ன ஜனங்கள் சரணாகத்தாலா பாகவதா அத்தனை பேரையும் சேர்த்து சொல்றார் ஆழ்வார் இங்கே. அதனால ஆழ்வார் நமக்காக பிரார்த்திக்கிறாரே ஒழிய நாமெல்லாம் ஒருத்தரும் பெருமாள் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவோம், பேசவும் செய்யலாம். ஆனா பெருமாள் திரும்ப பேசணுமே. ஆனா ஆழ்வார் பேசினா பெருமாள் பதில் சொல்லுவான், சொல்லியிருக்கான் பல இடத்துல, இனியும் சொல்ல போறான். அதனால நம்ம சார்பில் ஆழ்வார் நமக்கும் சேர்த்து பிரார்த்திக்கிறாருன்னு இதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுண்டா ஆழ்வார் தன்னுடைய பெருமையை தானே பேசி கொண்டதாக நாம் அர்த்தம் பண்ணிக்க முடியாது. குடி கிடந்து புள்ளக்குட்டியோடு கூட குடும்பத்தார் எல்லாமும் சேர்ந்துண்டு நாங்கள்லாம் வம்ச பரம்பரைகளா உனக்கு கைங்கரியம் பண்ணிண்டு ஆக்கம் செய்து புதுசு புதுசா உனக்கு நிறைய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி பெருமாள் கோவிலுக்கு ஸ்தவத்துல இப்படி ஒரு சித்திரம் எழுதினா நல்லா இருக்கும். ஸ்தல புராணத்தை சித்திரமா எழுதலாமா? அல்லது இந்த திவதேச ஸ்லோகங்களை எல்லாம் செதுக்கி வைக்கலாமா கல்வெட்டா? இல்ல பெருமாளுடைய கோபுர வாசல்ல இப்படி சிற்பங்கள் எல்லாம் அமைக்கலாமா? இல்லைன்னா புஷ்கரணியில பெருமாள் எழுந்தருள்றதுக்கு இப்படி ஒரு மண்டபம் கட்டலாமா? இல்லைன்னா அன்னைக்கு அந்த ஒரு இடத்துக்கு ஒரு பெருமாளை சேவிக்க ஒரு கோவிலுக்கு போனப்ப அங்க ஒரு தலிகை பண்ணா, அந்த தலிகை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அந்த தலிகையை நம்ம கோவில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா? இப்படி புதுசா இல்லாத கைங்கரியங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு ஆக்கம் செய்து புதுசா இவாலே கிரியேட் பண்றா ஒரு கைங்கரியத்தை. அப்படியெல்லாம் பார்த்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நாங்க பண்றதெல்லாம் என்ன தெரியுமா? நின் தீர்த்த அடிமை குற்றேவல்.
குற்றேவல் அப்படின்னா அந்தரங்க கைங்கரியம். எம்பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரியம். யார் அந்தரங்க கைங்கரியம் பண்ண முடியும்? யார் எம்பெருமானுக்கு ரொம்ப நெருக்கமானவாளா இருக்காளோ அவ தான் அந்தரங்க கைங்கரியம் பண்ண முடியும். அப்ப ஆழ்வார் அந்தரங்க கைங்கரியம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய பிராட்டிமார்களை போலே மிகவும் அந்தரங்கமான பக்தர் இவர் அப்படின்னு அர்த்தமானது. இப்படி நாங்க பார்த்து பார்த்து பண்றதெல்லாம் என்ன தெரியுமா? நீ தீர்த்த அடிமை குற்றேவல். குற்றேவல்னா அந்தரங்க கைங்கரியம். அடிமை அப்படின்னா ஏதோ கூலி வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு பண்றது இல்ல. பகவானுக்கு நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்றத மனசார உகந்து ஏத்துண்டு ஆசையோட கூட பண்ணக்கூடிய கைங்கரியம். அதனால அவன் ஆண்டான், நாம அடிமை. அவன் சுவாமி, நாம தாசன். அவன் தலைவன், நாம தொண்டன். அந்த உறவை இங்க அனுசந்திக்கிறார் ஆழ்வார். அது எப்பேற்பட்ட அடிமை தெரியுமா? தீர்த்த அடிமை. தலையெழுத்தேன்னு பண்ற அடிமை இல்ல. இவர் பெருமாளா போயிட்டார், நாம ஆழ்வாராய் போயிட்டோம், வேற வழி இல்ல, இது பண்ணிதான் ஆனோம் அப்படின்னு நொந்துண்டு பண்ற கைங்கரியம் இல்ல. தீர்த்த அடிமை. தீர்த்தம் அப்படின்னா பவித்திரம், தூய்மையானதுன்னு அர்த்தம். பெருமாள் தீர்த்தம்னு சொல்றோம். திருவாய்மொழி பாசுரங்கள்லாம் தீர்த்தங்கள்னு ஆழ்வாரே சாதித்தார். பெருமாளுக்கே தீர்த்தன் அப்படின்னு பேர் உண்டு. தீர்த்தம் அப்படின்னா தரதே இது தீர்த்தகா அப்படின்னு பாவத்திலே மூழ்கி இருப்பவனை தாண்டுவிப்பது எதுவோ, சம்சார கடலை தாண்டுவிப்பது எதுவோ அது தீர்த்தம். தீர்த்தம்னா பவித்திரமானதுன்னு அர்த்தம். பெருமாளுக்கு பண்ணக்கூடிய அடிமைகள் எல்லாம், ஒருத்தன் அடிமையா இருந்துருக்கான் ஒரு இடத்துல, நிறைய காரியங்கள் பண்றான், அவனுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதை வெளியில சொல்லுவானோ? நீ என்னடா பண்றேன்னா ஏதோ உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவானா? இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட நான் அடிமையா இருந்து அவர் சொல்றதையெல்லாம் பண்ணிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கேன்றது பெருமையா சொல்லுவானா? ஆனால் பகவானுக்கு பக்தன் பண்ணக்கூடிய அடிமைய பெருமையா சொல்லிக்கலாம். என்ன காரணம்னா அது பவித்திரமான ஒரு அடிமை. அது அந்த கைங்கரியமே பவித்திரமானது. அந்த கைங்கரியம் பண்றவாளையும் பவித்திரமா ஆக்கக்கூடியது. ஆழ்வாரே தொடர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வரீங்களே, அதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, சுவாமி எங்க பாவம் எல்லாம் போயிடுத்து, எங்களுக்கு ஜென்மாவே இல்லாத போயிடுத்து. இப்ப ஆழ்வாரும் ஆழ்வார சேர்ந்தவாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா அத்தனை பேரும் தீர்த்தமா பவித்திரமாயிட்டா. இப்படி அந்த கைங்கரியமே தீர்த்தம் பவித்திரம். கைங்கரியம் பண்றவாலையும் தீர்த்தமா பவித்திரமா ஆக்கக்கூடியது. தீர்த்தனுக்கு பவித்திரமானவனுக்கு பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். அதனாலே குடிகிடந்து ஆக்கம் செய்து நின் தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து உன் பொன்னடி கடவாதே வழிவருகின்ற அடியரோம். உன் பொன் அடி கடவாதே, தங்கத்தை போலே மின்னக்கூடிய உன்னுடையதான திருவடிகளை கடவாதே, விட்டு அகலாமல். எப்படி கைங்கரியம் பண்றாலாம்? பெருமாள் படுத்துட்டு இருக்கார், இங்க நாம நிக்க வேண்டாம், அவர் கண் எதிர்க்க இருந்தோமானா கொஞ்சம் கையமுக்கு காலமுக்கு விசிறி கொடு, தீர்த்தம் கொடு, சாப்பிட கொடுன்னு ஏதானு கேட்டுட்டே இருப்பார். அப்படியே கொஞ்சம் கண்ணுக்கு மறவா போய் நாம ரெஸ்ட் எடுக்கலாம். வேற வழி இல்ல, எப்பயானு ஆழ்வார் வாங்கோ அப்படின்னு கூட்டா போய் நிக்கலாம். அப்படி இல்ல, பெருமாள் கண்ணை திறந்து பாக்குறாரோ பாக்கலையோ, எழுந்து உட்கார்றாரோ உட்காரலையோ, ஏதானும் வேற ஒண்ணு கேட்கிறாரோ கேட்கலையோ, வாய் திறந்து பேசுறாரோ பேசலையோ, எப்ப பெருமாள் கூட்டாலும் நான் கைங்கரியத்துக்கு சித்தமா காத்துட்டு இருக்கேன்னு எப்படி பிராட்டிமார்கள் பெருமாள் சயனிச்சுட்டே இருந்தாலும் விடாத காலமிக்கின்ற காலோ, அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடிகளை விட்டு அகலாமல் இருந்து பண்ணக்கூடியதான கைங்கரியம் ஆழ்வார் பண்ணக்கூடிய கைங்கரியம். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னா, பகவானுக்கு எப்போது எப்படி கைங்கரியம் தேவைப்படுகிறதோ அப்போது அப்படி கைங்கரியம் பண்ணக்கூடிய நிலையிலே சித்தமாக நாம் எல்லாம் கையை கட்டிட்டு காத்துட்டு இருக்கணும். திருவள்ளியங்குடியில கருடனை செய்வீங்கோ, எப்படி இருக்கார் கருடன்? ரெண்டு கையும் கட்டின்னு இருக்கார், ரெண்டு கையும் கட்டிட்டு சித்தமா காத்துட்டு இருக்கார். பெருமாள் எப்ப என்ன சொன்னாலும் பண்றதுக்கு சித்தமா காத்துட்டு இருக்கார். அந்த மாதிரி சித்தமா காத்துட்டு இருக்கணும் ஆழ்வாராட்டமா. உன் பொன்னடி கடவாதே, ஸ்வர்ணத்தை போலே போற்ற தகுந்த எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளை விட்டு ஒரு க்ஷணம் கூட விலகாமல் நகராமல் வழி வருகின்ற அடியரும். ஆழ்வார் மட்டும் இல்ல, ஆழ்வாருடைய மூதாதையர்கள் இருந்து ஆழ்வார சேர்ந்தவா அத்தனை பேரும் பெருமாளுடைய கைங்கரியத்துக்காகவே தான் ஜென்மா இருக்கு. அதனால கைங்கரியம் பண்ணக்கூடிய இடத்தை விட்டு நான் நகரமாட்டேன், பெருமாள் எப்ப என்ன கேட்பானோ பண்றதுக்கு சித்தமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் திருவடிவாரத்திலேயே காவல் கிடக்கிறாளாம் எல்லாம். அப்படி இருக்கக்கூடிய அடியோர்கள் நாங்கள்லாம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டி, நீ ஒரு நாள் படிக்களவாக நிமிர்த்தனின் பாத பங்கயமே தலைக்கணியாய். நீ ஒரு நாள், எந்த நாள்? வாமனனாக வந்து திரிவிக்ரமாவதாரம் பண்ணினாயே அந்த நாள். படிக்கு அளவாக,
அதாவது படியை கொண்டு அளக்குறோமோ இல்லையோ, ஏதான வஸ்துவை அளக்கணும் அப்படின்னா படியை கொண்டு அளக்குறோம். 1 படி 2 படி 3 படின்னு அளக்குறோம். அந்த மாதிரி எல்லா லோகங்களையும் அளக்க வேணும். மகாபலியின் இடத்துல 3 அடி நிலம் கொடுன்னு கேட்டார். சரி எடுத்துக்கோன்னா, இவன் எல்லா லோகங்களையும் என்னுடையது அப்படின்னு அந்த 3 அடிக்குள்ள அளந்து காட்டுடணும். அதுக்காக வஸ்துவெல்லாம் படியில தான் அளப்பா. ஆனா உன்னுடைய திருவடியையே படியா வச்சுண்டு நீ 1 அடி 2 அடி 3 அடி அப்படின்னு அளந்துட்டே போனையே. அப்படி படிக்கு அளவாக இந்த லோகங்களை எல்லாம் அளப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட படியாக இருக்கக்கூடிய நின் பாத பங்கயமே, உன்னுடைய திருவடி தாமரையே, தாமரை போன்ற மென்மையான உன் திருவடிகளே, தலைக்கணியாய் என் தலைக்கு அலங்காரமாக்க பண்ணும். நாமெல்லாம் தலைக்கு என்ன போட்டுக்கணும்னு ஆசைப்படுவோம்? ஆழ்வார் நாயிகா பாவத்துல பாடுறாருன்னு வச்சுக்கலாம். பெருமாள் தான் புருஷன், நாமெல்லாம் ஸ்திரீகள் தானே. எல்லாம் சரீரத்தினால புருஷாலா ஸ்திரீகளா இருந்தாலும் எல்லாரும் ஆத்மபாவத்தினால ஸ்திரீகள் தானே. ஸ்திரீகளுக்கெல்லாம் என்ன ஆசை? தலையில நெத்தி சுட்டி இட்டுக்கலாமோ, இல்ல இந்த சூரியன் சந்திரநாட்டமா பெற இருக்கு அதை வச்சுக்கலாமோ, இல்ல தலைக்கு ஜட தச்சுக்கலாமோ, புஷ்பம் சாத்திக்கலாமோ, இப்படி ஏதான ஒரு ஆசை தானே இருக்கும். ஆனா ஆழ்வார் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, நின் பாத பங்கயமே தலைக்கு அணியாய், உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலைக்கு அலங்காரமாக ஆக்கு. நாம பண்ணிக்கிற அலங்காரம் எல்லாம் கேவலம் நம்முடைய சரீரத்துக்கு தானே ஒழிய ஆத்மாவுக்கான அலங்காரம் கிடையாது. ஆத்மாவுக்கு எது அலங்காரம் அப்படின்னா, பகவானுடைய திருவடிகளை, பிராட்டியனுடைய திருவடிகளை, பாகவதோத்தமர்களுடைய திருவடிகளை நம் தலைக்கு அணிவதே நம் ஆத்மாவுக்கு அலங்காரம் என்கிறதான சூக்ஷ்மார்த்தத்தை ஆழ்வார் இங்கே உபதேசம் பண்ணுகிறார். எத்தனை ஆபரணம் போட்டுண்டாலும் போட்டுக்கிற நேரம் அழகா இருக்கும், கலைஞ்சுட்டா சாதாரணமா போயிடுவேன். ஆனால் பகவானுடைய பாத சுவடு திரு இலச்சினை அது மாத்திரம் ஒரு முறை பட்டுடுத்தோ அந்த சுவடு என்னைக்கும் தலையை விட்டு நீங்காம அப்படியே இருந்துருக்கும். அதுதான் இந்த ஆத்மாவுக்கு அனுகிரகம். அப்படி உலகத்துல வேண்டியவன் வேண்டாதவன் வித்தியாசம் இல்லாம யாரானோ, சுவாமி நீ திரிவிக்ரமாவதாரம் பண்றச்ச உன்னுடைய திருவடி என் தலையில படணும், அது வரைக்கும் நான் என் உயிரை கையில பிடிச்சுட்டு இருக்கேன், என்னைக்கு நீ திரிவிக்ரமனா தலையில கால வைக்கிறையோ அன்னைக்குதான் போவேன்னு சொல்லி யாரானோ உனக்கு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்துட்டு காத்துட்டு இருந்தாலா? இல்ல யாருக்கான நீ வரம் கொடுத்தியா அந்த மாதிரி கால வைக்கிறேன்னு? உத்தராயணம் வந்தாதான் போவேன்னு பீஷ்மர் அப்படியே சங்கல்பம் பண்ணிட்டு அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரி திரிவிக்ரமனா பெருமாள் திருவடியை கொண்டாந்து தலையில வச்சு அனுகிரகம் பண்ணினாதான் நான் போவேன்னு யாரானும் காத்துட்டு இருந்தாளா? யாருமே கேட்கலையா? சுவாமி இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி அளந்து எடுத்துக்கிறேன்ற பேர்ல வாலியன்றியா வலிய போய் எல்லார் தலையிலயும் கால வச்சோம். இப்ப இத்தனை ஆசையா குடிகுடியா சாஸ்திர வழியில மீறாம கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அடிமை எந்த திருவடியை தலையில வைன்னு கேட்கிறேனோ அந்த திருவடியை விட்டு ஒரு க்ஷணம் கூட நீங்காமல் அங்கேயே காவல் காத்துன்னு இருக்கிற அடிமை, என் தலைக்கு உன்னுடைய திருவடிகளை அலங்காரமாக வைக்க கூடாதா? படிக்களவாக நிமிர்த்தனின் பாத பங்கயமே ஒரு நாள் தலைக்கணியாய். இன்னைக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாளாவது உன் திருவடி என் தலையில வைக்கணும்பா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஏன் ஒரு நாள்னு பிரார்த்திக்கிறார்? ஆழ்வார் முதல்ல பிரார்த்தித்தார், எழுந்துருன்னார், பேசுன்னார், எழுந்துக்கல, பேசல, கண்ணை திறந்து பாருன்னார், பார்க்கவும் இல்லை. சரி இதெல்லாம் நாம சொல்லி பண்ணாதவன் உன்னுடைய திருவடி எடுத்து என் தலையில வைன்னு சொன்னா மட்டும் பண்ணிட போறானா? முதல்ல படுத்துட்டு இருக்கிறவன் எழுந்துக்கணும், எழுந்து உட்காரணும், உட்கார்ந்துட்டவன் எழுந்து நிக்கணும், நின்றவன் நடக்க ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம பக்கத்துல திருப்புலி ஆழ்வார் அடியில உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஆழ்வார்னு சொல்லக்கூடிய நம்ம தலையில இவன் திருவடியை வைக்கணும். இவன் தான் படுத்தவன் இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லை, கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை, இவன் எங்கிருந்து வைக்க போறான்? சரி இன்னைக்கு வரலன்னாலும் பரவாயில்ல, நீ வரலேன்றதுக்காக என்னுடைய ஆசையை நான் கை விட்டுற மாட்டேன். இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய திருவடியை என் தலைக்கு வைத்து நீ ஆசீர்வாதம் பண்ண வேணும், எனக்கு அலங்காரமாக உன்னுடைய திருவடியை என் தலையிலே சாத்த வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஒரு நாள், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் பண்ணும். கொடிக்குள் பொன்மதில் சூழ் குளிர்வயல் சோலை திருப்புலிங்குடி கிடந்தானே. அழகழகா ஸ்வர்ண தகடுகள் வேயப்பட்ட பெரிய மதில் சுவர்களாலே சூழப்பட்ட மகாநகரமாக அந்த காலத்துல திருப்புலிங்குடி விளங்கித்தான். அப்படி மதில் சுவருக்கே தங்க ரேக்கெல்லாம் ஒட்டி தங்க தகடெல்லாம் வேய்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை பெரிய பணக்கார சிவைஷ்ணவெல்லாம் வாழ்ந்த ஊரான் அது. அப்படி பொன்மதிலாலே சூழப்பட்டிருக்கிற திருப்புலிங்குடியிலே அந்த மதிலுக்கு அழகு செய்வது போல இப்ப அப்படி காம்பவுண்ட் சுவத்துல கார்டன்ல எல்லாம் அப்படி தொங்குற தோட்டம் போல அப்படி கொடி படர்றது போல வைக்கிறாளே, அந்த மாதிரி அழகான கொடிகள்லாம் மதில் சுவத்துல படர்ந்திருக்கான். பொன் மதில் சுவத்துல கொடிகள் படர்ந்திருக்கக்கூடிய
ஐஸ்வர்யம் மிகுந்த 1-2 பிராட்டிமார்கள் இந்த கஷேத்திரத்துல இருந்து பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவ இருக்கக்கூடிய ஊர்ல எங்கேயானும் துர்பிக்ஷம் வறட்சி இருக்குமோ? நல்ல செல்வ செழிப்பு, வெளியில இருக்கிற மதுல்சவத்துக்கே தங்க தகடு வெஞ்சிருக்காளே. அப்பேற்பட்டதான ஒரு ஆச்சரியமான ஐஸ்வர்யம் இருக்கக்கூடியதான கஷேத்திரம். அங்கே ஜல சமுருத்தின்னு சொல்லக்கூடிய தீர்த்த சமுருத்திக்கும் ஒரு குறைவும் இல்லை. தங்க தகடு வேயப்பட்ட மதுள் சவத்து மேலேயே கொடி படறதுன்னா எவ்வளோ தீர்த்த சமுருத்தி இருக்கணும் அந்த ஊர்ல. தாமிரபரணி வளம் செய்யணும், எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் உண்டோ. அப்பேற்பட்ட இடத்திலே குளிர்ச்சியான தாமிரபரணி நதியினாலே குளிர்ச்சி செய்யப்பட்ட குளிர்ந்த அலைகள் வீசக்கூடிய வயல்களுக்கு நடுவே இருக்கக்கூடியதான சோலையிலே திருப்புலிங்குடியிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளே, நீ வந்து ஒரு நாள் உன்னுடைய திருவடியை என் தலைக்கு அலங்காரமாக ஆக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதனால என்ன தெரிவிக்கிறார் தெரியுமா? புலிங்குடி கிடந்தான் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். திருப்புலிங்குடியில சயனிச்சு சென்றிருக்கிறவன் அவனுக்கு குடி கிடந்தாரிடம் கிருபை இருக்க வேணும். குடி கிடந்தார் அப்படின்னா முதல் பாட்டுல என்ன சொன்னார்? குடி குடி வந்து ஆட்செய்யும் தொண்டரோம் அப்படின்னார். 2வது பாட்டுல குடி கிடந்து நீன் தீர்த்த குற்றேவல் அடிமை செய்துன்னர். அப்ப குடி கிடந்துன்னா குடி குடியா வம்ச வம்சமா பரம்பரையா தொடர்ந்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களாம். யாருன்னா திருப்புலிங்குடியிலே இருக்கக்கூடிய நம்மாழ்வார் முதலான பாகவதோத்தமர்கள், ஸ்ரீவைஷ்ணவெல்லாம். அவளுக்கு அந்த திருப்புலிங்குடிக்கு சுவாமியா இருக்கக்கூடிய இந்த பெருமாளுக்கு கருணை இருக்க வேணுமா வேண்டாமா? அவசியம் இருக்க வேணும். ஏன்னா அவெல்லாம் வேற ஒரு காரியம் இல்லாம இவனுக்கு கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கிறவா. அந்த கைங்கரியம் எப்பேற்பட்ட கைங்கரியம்னு சொன்னார்? பவித்திரமானதுன்னு சொன்னார். பவித்திரமான கைங்கரியத்தை பவித்திரமானவா பண்றா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பவித்திரன் இவனோ அந்த பவித்திரமானவாளிடத்துல கருணையோடு கூட பவித்திரமா அவளை கட்டாட்சிக்கணும், அவளை அனுகிரகம் பண்ணணும்ன்றார் ஆழ்வார். இப்ப இவா பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியம் எல்லாம் எப்படி தெரியுமா? தீத்து பெருக்கி பல்படிகால் வழி வழி ஆட்செய்து பெருக்குதல் முதலான இத்தனை கைங்கரியம்னு சொன்னாரு ஆழ்வார். இதெல்லாம் எப்படின்னா வியாக்கியானத்துல அபினவதேசிக உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். ஸ்நான சந்தியோபாசன ஔபாசன அக்னிஹோத்ராதிகள் போல் அல்லாமல் அவற்றுக்கும் மேலான மாலாகரண தீபாரோபண ஆலய சோதனாதிகளான அந்தரங்க கைங்கரியங்கள் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. நாம எல்லாம் எதை பெருசா நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் ஒண்ணு மேலன்னுட்டார் ஆழ்வார். எதை நாம பெருசா நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் ஒண்ணு மேலன்னுட்டார். நாம என்ன பெருசா நினைச்சுக்கிறோம்? தீர்த்தாமாடினாலே அப்படியே பெரிய பரமேகாந்தின்னு நினைச்சுக்கிறோம். நம்ம எல்லாம் தீர்த்தாமாடாம எதையும் பண்றது இல்ல, தீர்த்தாமாடியாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு தீர்த்தாமாடுறதே ஒரு பெரிய விஷயமா சொல்றோமே. எத்தனைக்கு சங்கல்பமும் பண்ணிக்கிறது இல்லை. அந்த ஸ்நானமோ சந்தியோபாசனம் சந்தியாவந்தனம் பண்ணினாலே பெரிய தபஸ் பண்ணதான் நினைச்சுக்கிறோமே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஔபாசனம் பிராமணன் அக்னியிலே பகவானை பரதத்துவத்தை உபாசனை பண்ண வேணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது, சாரீரக சாஸ்திரம் சொல்றது. ஸ்ரீபாஷத்துல சுவாமி சாதிக்கிறார். அக்னௌ திஷ்டதி விப்ரானாம் ஸ்ருதி திஷ்டதி யோகினாம் பிரதிமாஸ்வ பிரபுத்தானாம் சர்வத்திர சமதர்ஷினாம் அப்படின்னு சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார். பகவானை யார் யார் எப்படி எப்படி எல்லாம் உபாசனை பண்ணலாம் அப்படின்னா, விப்ரன் பிராமணன் அக்னௌ திஷ்டதி அக்னி மூலமா பெருமாளை உபாசிக்கலாமா அப்படின்னா அக்னி காரியம் பண்ணணும். அதுக்கு ஔபாசனம்னு பேரு. ஔபாசனம் அப்படின்னா உபாசனம் பண்ணுதல்னு அர்த்தம். அந்த ஔபாசனத்தை ஆச்சாரியனிடத்துல உபதேசமா வாங்கிட்டு தினம் அக்னியை வளர்த்து ஹோமம் பண்ணி சுத்தமா பண்ணின சாதத்தை கொண்டு அதுல பெருமாளுக்குன்னு சாதம் போட்டு ஹவி சமர்ப்பிக்கணும். இது கல்யாணமான ஒரு கிரகஸ்தன் நித்தியம் பண்ணக்கூடியதான ஔபாசன தர்மம். என்னைக்கு கல்யாணமா இருந்தோ அன்னில இருந்து தொடர்ந்து விடாமது பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணக்கூடிய ஔபாசனம் ஆச்சாரிய புருஷால் பரமேகாந்திகள்லாம் தான் பண்றா, எல்லாரும் பண்றது இல்லை இப்போ. ஆனா எல்லாரும் பண்ணணும். அப்படி எல்லாரும் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றார் சுவாமி. ஏன்னா பண்ணி ஆக வேண்டியது, அது என்ன பெரிய விஷயம்? எப்படி சாப்பிடாம இருக்க முடியாதோ தூங்காம இருக்க முடியாதோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாம இருக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப பண்ண வேண்டியது அது ஔபாசனம். ஸ்நானம் சந்தியோபாசனம்னு சொல்லக்கூடிய சந்தியாவந்தனம், ஔபாசனம், அக்னிஹோத்திரம். தினம் அக்னிஹோத்திரம் பண்றது கூட விகித தர்மம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பண்ணா பண்ணலாம், இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லல. அதனால இதெல்லாம் ஆக்ஞா கைங்கரியங்கள். ஆக்ஞா கைங்கரியங்கள்னா இதை பண்ணணும் அப்படின்னு பகவான் கட்டளை பிறப்பித்தவை. இதெல்லாம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்னா, பண்ணினா ஒரு பலனும் கிடைக்காது. அவாவா அவாவாளுடைய டியூட்டியை பண்றதுக்கு என்ன பலன் கிடைக்கும்?
அவாவாளுடைய கடமை அவாவா பண்ணணும்ன்றது அவ ஸ்வரூபம். அதுக்கெல்லாம் ஸ்பெஷலா ஒன்னும் இன்சென்டிவ் எல்லாம் கிடைக்காது. அதுவே பண்ண வேண்டிய இந்த காரியங்களை பண்ணாது போனா பாவம் மட்டும் உண்டு. ஸ்நானம் பண்ணலன்னா பாவம், ஸ்நானம் பண்ணாம சாட்டா பாவம், ஸ்நானம் பண்ணாம பெருமாள் சன்னதிக்கு போனா, பெருமாள் பிரசாதம் வாங்கிண்டா, பெருமாளை தொட்டா பாவம், ஸ்நானம் பண்ணாதவன் பண்ணவா மேல பட்டா பாவம். இப்படி ஸ்நானம் பண்ணலன்னா பாவம் உண்டு. சந்தியாவந்தனம் பண்ணலன்னா சொல்லவே வேண்டாம், அவன் சாப்பிடுறவனே இல்ல, பாவத்தை சாப்பிடுறவன் சாஸ்திரம் சொல்றது. அவுபாசனம் பண்ணலன்னா பகவானை பட்னி போட அந்த மனசு பண்ண பாவமா இருந்தது. இவன் கல்யாணம் பண்ணிக்கிறதே எதுக்கு அப்படின்னா கிரகஸ்த தர்மங்கள் அனுஷ்டிக்கிறதுக்கு. என்னைக்கு இவன் கல்யாணம் பண்ணிட்டானோ அதுல இருந்து இவனுக்கு அக்னி காரியங்கள் பண்ணக்கூடிய யோகியத்தை ஏற்படுறது. ஆமடியா இருக்கா அக்னி மூட்டுறதுக்கு, ஆமடியா இருக்கா அக்னி சேர்க்கறதுக்கு, ஆமடியா இருக்கா. அப்ப ஆமடியா வந்துட்டா விட்டு அவளை கொண்டு பண்ண வேண்டிய அக்னி காரியாதிகளை எல்லாம் இவன் பண்ணணும். அதை பண்ணாம விட்டா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சாஸ்திர தேவதைகள் இவனை பார்த்து கேட்கறது. சாஸ்திரம் கேட்கறது இவனை பார்த்து. அப்ப கல்யாணம் பண்ணிட்டான், அக்னி சம்ஸ்காரம் வாத்தியார் அன்னைக்கு பண்ணி வச்சுட்டார், அதை தொடரணுமா வேணாமா? தொடரணும். தொடராம இருக்கான் இவன். அப்படி தொடரலன்னா அந்த பாவம் வருது. அவுபாசனம் பண்ணலன்னாலும் பாவம் வருது. அக்னிஹோத்திரம் வேதாத்தியனம் பண்ணி, வேதாத்தியனம் அவசியம் பிராமணன் பண்ணணும்னு விதி இருக்கு. அந்த வேதாத்தியனம் பண்றது எதுக்காகன்னா அக்னிஹோத்திரம் பண்றதுக்காக தான் வேதாத்தியனமே பண்றதுன்னு ஒரு இடத்துல சொல்றது சூத்திரம், பிரம்மசூத்திரம். வேத மந்திரம் தெரிஞ்சுட்டே அதை கொண்டு என்ன பண்ண போற? பிரதானமா அக்னிஹோத்திரம் பண்ணணும். யாகம் பண்ணா பண்ணலாம், பண்ணலன்னா பரவாயில்ல, அது வேற. ஆனா அக்னிஹோத்திரம் மஸ்ட் பண்ணியானும். ஆனா இதெல்லாம் பண்ண முடியறது இல்லையே, ஏதோ ஸ்நானம் சந்தியாவந்தனத்தோட நிக்கிறோம். இதுதான் சொல்றது. இது நாளையும் பண்ணுன்னு பெருமாள் சொல்லியிருக்கான். 4ல் 2வது பண்றோமே, சந்தோஷம். 4மே பண்ணலன்னா பகவானுடைய நிகிரகத்துக்கு ஆளாகும். 4ல் 2 பண்ண முடியறதோன்னு சந்தோஷம், போறோம். 4ல் குழந்தை 2 பண்றதை 2 தானே விட்டுட்டு பெருமாள் மன்னிச்சுடுறான். 4மே பண்ணலன்னா பெருமாளுடைய நிகிரகம் வெறுப்புக்கு ஆளாகும். அது போட்டோம். இப்ப 2 பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாமே கூட சாதாரணமான காரியங்கள் தானா? உபாசனம் பண்றதே சாதாரணம் தானா? அக்னியில மந்திரம் சொல்லி பகவான உபாசனை பண்றது கூட சாதாரணம் தானா? அக்னிஹோத்திரம் பண்றது கூட சாதாரணம் தானா? சுவாமி சாதிக்கிறார் உத்தமூர் சுவாமி. அதை விட மேலானது எதுன்னா மாலாகரணம், பெருமாளுக்கு பூ தொடுக்கிறது, பெருமாளுக்கு மாலை தொடுக்கிறது, பெருமாளுக்கு திருத்துழாய சரமா தொடுக்கிறது, தீபாரோபணம் விளக்கேத்துறது, ஆலய சோதனம் கோவில அப்படி குப்பை இல்லாம பெருக்கிறது, சீத்தல், கோவில அலம்புறது, சாணி போட்டு மெழுகிறது, கோலம் விடுறது அப்படின்னு ஆலய சோதனாதிகள் இதெல்லாம் அந்தரங்க கைங்கரியங்களாம். இப்போ நாம் யாரோ ஒரு ஆத்துக்கு போறோம், போனா அவளை பார்த்து கை கூப்புறோம், சிரிக்கிறோம், பேசுறோம், ஏதோ கொடுத்தா சாப்பிடுறோம், ஏதோ வாங்கிட்டு போனதை கொடுக்குறோம், வந்துடுறோம். அதுக்கு மேல நமக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அவ ஆத்து மனுஷாதான் அந்த ஆத்துல இருக்கிறவாளுக்கு சாதம் பண்ணி போடுறதுல இருந்து, அவளுக்கு கை கால் அமைக்க விடுறதுல இருந்து, அந்த ஆத்தை பெருக்கிறதுல இருந்து, அந்த ஆத்து பீரோல இருக்கிற பணத்தை கையில வச்சுக்கிறதுல இருந்து எல்லாம் பண்ணக்கூடிய உரிமை சுவாதந்திரம் அவளுக்கு மட்டுமே உண்டு. அந்த மாதிரி பகவானுடைய ஆராதனத்துக்காக அவனுடைய அடியார்களா இருந்துட்டு, அதுவும் குடியா அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியார்களா இருந்துட்டு, அவனுடையதான சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவனுடைய கட்டளையாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் சொன்ன வழியிலே நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் தான் பகவானுக்கு ரொம்பவும் அந்தரங்கமானவா, நெருங்கியவா. எதுக்கு நெருங்கியவா? பகவானுடைய கோயிலுக்கும் பகவானுடைய மனசுக்கும் 2த்துக்கும் நெருங்கினவா. சில பேர்லாம் இருப்பா சரீரத்தினாலே நெருங்கினவர்கள், பந்துக்கள்னு பேரு. சில பேர் மனசளவில் நெருங்கியவர்கள், உடம்புனால ஒரு சம்பந்தமும் இருக்காது, உறவே கிடையாது. இவன் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான். ஆனா 2 பேரும் பேசிக்காத நாள் இல்ல, நினைச்சுக்காத நாள் இல்ல, மனசால நெருங்கியிருக்கா. இப்படி பெருமாளிடத்துல ஆழ்வாருக்கும் ஆழ்வார சேர்ந்து கைங்கரியம் பண்றவாளுக்கும் என்ன நெருக்கம் அப்படின்னா, அந்த எம்பெருமானிடத்தில இருந்துதான் வந்தோம்னு சொல்லக்கூடிய சரீரத்தினால ஏற்படக்கூடிய நெருக்கமும் உண்டு. அந்த எம்பெருமானுடைய மனதுக்கு ரொம்ப பிடித்தவர்கள்னு சொல்லக்கூடிய மனசளவிலே ஏற்பட்ட நெருக்கமும் உண்டு. இந்த லோகத்திலே பெருமாளை சேவிக்கிறானோ இல்லையோ, பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்புறானோ இல்லையோ, வைஷ்ணவனோ இல்லையோ, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெருமாள் இடத்திலேருந்து வந்தவாதான். அதை யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்ப எல்லாருக்கும் பெருமாளுடைய குடல் துவக்கு உண்டு, எல்லாருக்கும் பெருமாளுடைய சரீர சம்பந்தம் உண்டு. ஆனால் பெருமாளோடைய கூட மானசிகமான மனசளவில் நெருங்கினவா யாருன்னா ஆழ்வாராட்டமா சாஸ்திரங்களை கடைபிடித்து பக்தியோடு கூட அவனுடைய அந்தரங்க கைங்கரியங்களை பண்ணக்கூடியவா. பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சவாளா, அவன் இஷ்டப்படுறபடியே நடந்துக்கிறவாளானபடியினாலே அவளை பெருமாள் எப்பவும் பக்கத்திலேயே சேர்த்து வச்சுட்டு இருக்கானாம், பிராட்டிமார்களாட்டுமா. அப்படி இப்படி நகர விடுறது இல்லையா பெருமாள்.
அப்படி இருக்கிறவாதான் இந்த கைங்கரியங்களை எல்லாம் பண்றா. அததான் பெருமாள் ஏத்துக்கிறான். ஒரு திவதேசத்துல ஒரு பெருமாள் இருக்கார், ஒரு கோவில்ல ஒரு பெருமாள் இருக்கார். அவர் லோகத்துக்கே பொது. இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவன் வேணாலும் அந்த பெருமாளை வந்து சேவிக்கலாம். ஆனால் அதுல யாரானும் ஒருத்தர் தொடுத்து கொடுக்கிற புஷ்பத்தை தானே பெருமாள் மேல சாத்திக்கிறான். யாரானும் ஒருத்தர் கட்டி கொடுக்கிற மாலையை தானே பெருமாள் கழுத்துல போட்டுக்கிறான். யாரானும் ஒருத்தர் தானே விளக்கேத்துறா. கோவிலுக்கு 1000 பேர் வந்து 1000 பேர் விளக்கேத்துறாளா? யாரை கொண்டு பெருமாள் இதை பண்ணிக்கிறான்னா, யார் அந்தரங்கமானவாலோ அவளை கொண்டு பண்ணிக்கிறானா பெருமாள். அதனால பெருமாளுடைய சன்னதியிலே அவனை நெருங்கி அவனுக்கு ஆத்மார்த்தமா பண்ணக்கூடிய இந்த கைங்கரியங்கள் எல்லாம் முதல்ல சொன்ன விகித காணங்களான ஸ்நானம், சந்தியோபாசனம், ஔபாசனம், அக்னிஹோத்திரம் போன்ற சாமானிய தர்மங்கள் அல்ல. அதை காட்டிலும் மேலான வசந்த கைங்கரியங்கள். அதுவும் இவனுடைய திருவடியை விட்டு ஒரு க்ஷணம் கூட விலகாமல் இவன்கிட்டயே இருந்து பண்ணக்கூடிய அடியார்கள் இருக்காளே, அவ பண்றது ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட அடியார்கள் எப்ப பெருமாள் என்ன கேட்பார் அப்படின்னு நீ வாயை திறந்து பேசல, எழுந்துக்கல, கண்ணை திறந்து பார்க்கலன்னாலும் கால் மாட்டிலேயே கிடக்கிறாளே, அவா தலையில உன்னுடைய திருவடியை வைப்பது தகும். உன்ன நீ குறைஞ்சு போயிட மாட்டேன். இப்போதே எழுந்து உன் திருவடியை எங்களுடைய தலைக்கு அலங்காரமாக வைத்தருள்வாயாகன்னு பிரார்த்திக்கிறார். இது 2வது பாட்டு. 3வது பாட்டுல இன்னும் ஒரு படி மேல போய் இன்னும் நெருக்கமா, இன்னும் சுதந்திரமா பெருமாளை கேள்வி கேட்கிறார் ஆழ்வார். அப்படியே படுத்துட்டு இருக்கிறபடியே கண்ணால எங்களை பார், படுத்துட்டே இரு, எழுந்து கூட வேண்டாம். படுத்துட்டு இருக்கிற மாதிரியே மூடின்னு இருக்கிற கண்ணை மட்டும் கொஞ்சம் திறந்து அப்படியே லேசா எங்களை பார். எழுந்து உட்கார்ந்துக்க கூட வேண்டாம், அப்படியே படுத்துட்டே கூட 2 வார்த்தை பேசு. சரியா? சரி, இதெல்லாம் பண்ணல. உன் திருவடியை இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் எங்க தலையில அலங்காரமா வையன்னு சொன்னோம், அதையும் பண்ணல. நாங்களே நினைச்சுக்கிறோம் நீ தான் வாயை திறந்து எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றியே, நீ பதில் சொன்னதா நினைச்சுட்டு நானே பேசுறேன் மேல. ஆழ்வாரே, நானே கால்வழியில படுத்துட்டு இருக்கேன், நீர் கூப்பிடுறீர்னு நான் அங்க வந்து உன் தலையில கால வச்சேன்னா இன்னும் கால்வழி ஜாஸ்தியா போயிட்டுமேன்னு நினைக்கிறியா? அந்த வருத்தம் உனக்கு வேண்டாம். உன்னை விட உனக்கு ஏதான ஆயிடுத்துன்னா வருத்தப்படக்கூடியவர்கள் நாங்கள்லாம். வெறுமணி படுத்துட்டு இருக்கிறதுக்கே என்ன அசதியோ தெரியலையே, படுத்துட்டு இருக்கானே, படுத்துட்டே இருக்கானே, முதுகு வலிக்காதா, உடம்பு வலிக்காதான்னு உன்னை நினைச்சு கவலைப்படக்கூடிய அடியவர்கள் நாங்கள்லாம். அப்பேற்பட்ட நாங்கள் உனக்கு கால் வலி வரும்படியா விட்டுருவோமா, இல்ல வந்தாதான் கால் அமுக்காம விட்டுருவோமா? அதனால எது இருந்தாலும் உனக்கு பாத்துக்கிறதுக்கு அடியார்கள் நாங்க இருக்கோம். தயவு பண்ணி பிராட்டியோடு கூட எழுந்து உட்கார் முதல்ல. அப்பா படுத்துட்டே இருக்காத, ஓய்வு எடுக்கணும்னு படுத்துக்கிறது சரி, ஆனா ஓய்வே கூட மனுஷனை நோயாளி ஆக்கிடும். தொடர்ந்து படுத்துட்டே இருந்தா இடுப்பு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, பின் கழுத்தெல்லாம் வலிக்கிறது, உடம்பே அடிச்சு போட்டாப்புல ஆயிடுறது. திட்டமா தூங்கினாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, திட்டமா படுத்துட்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. படுத்துட்டே இருந்தா நோயாளியா போயிடுறான் அவனு. நீ அந்த மாதிரி தொடர்ந்து படுத்துட்டே இருந்தியானா அதுவே உனக்கு வந்து உடம்பு ஒரு பக்கம் அப்படி தேஞ்சு போயிடும்டாப்பா. கழுத்தெலும்பு, முதுகெலும்பு, இடுப்பெலும்பு எல்லாம் தேஞ்சு போயிடும். அப்புறம் உன்னால நடக்க முடியாது, நீயா நினைச்சுட்டா கூட நடக்க முடியாது, உட்கார முடியாதுன்னு குழந்தை ஆட்டமா பெருமாளை பாவிக்கிறார் ஆழ்வார். பாவிச்சுண்டு என்ன கேட்கிறார்? பிராட்டியோடு கூட எழுந்து உட்கார் அப்படின்றார். பிராட்டியோடு கூட எழுந்து உட்காருங்கோ அப்படின்னு பன்மையில தானே சொல்லணும். ஆனா உட்காரு அப்படின்னு ஏன் ஒருமையில ஏகவசனத்துல சொல்றாரு ஆழ்வார்னா, பிராட்டி ஏற்கனவே எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸ்ரீதேவி பூமிதேவி 2 பேரும் உட்கார்ந்துட்டே தான் இருக்கான். படுத்துட்டவன் இவன். ஸ்ரீதேவி தாயாரும் இவனும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தான்னு பூமி பிராட்டி கோச்சுண்டு பாதாளத்துக்கு போயிட்டா. அவளை சமாதானம் பண்ணிட்டு வந்து, நீங்க 2 பேருமே எனக்கு சம்பந்தம், அடிச்சுக்காம எனக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ, உடம்பு வசதியா இருக்கு, படுத்துக்கிறேன்னு படுத்துட்டவன். சரின்னு பிராட்டிமார்கள் 2 பேரும் இவன் திருவடிகளை தூக்கி மடியில வச்சுட்டு திருவடியை பிடிச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவ உட்கார்ந்துட்டு தான் இருக்கா, அவ தூங்கல, அவ மூச்சுண்டு இவன் கைங்கரியம் பண்ணிட்டு இவனுடைய அழகு ரசிச்சுட்டு இருக்கா. இவன் மட்டும் தானே படுத்துட்டு இருக்கான். அவ உட்கார்ந்துட்டு இருக்கா பார், எங்க அவளாட்டமா சமத்தா நீயே எழுந்து உட்காந்துக்கோ பார்க்கலாம் அப்படின்றார் ஆழ்வார். கிடந்த நாள் கிடத்தி, கிடந்த நாள் கிடந்தாய், எத்தனை காலம் கிடத்தி, நின் திருவுடம்பு அசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர்க்கு அருளி தடங்குள் தாமரை கண் விழித்து எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்குள் மூவுலகும் தொழகிருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. கிடந்த நாள் கிடத்தி, எத்தனை காலமா படுத்துட்டு இருக்கியோ, எத்தனையோ காலமா என்னைக்கு பூமி பிராட்டிக்கும் ஸ்ரீதேவிக்கும் சண்டைய சமாதானம் பண்ணி வச்சு படுத்துண்டையோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் படுத்துட்டே இருக்க. கிடந்த நாள் கிடத்தி, கிடந்தாய், படுத்துட்டே இருக்க. எத்தனை காலம் கிடத்தி, இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி படுத்துட்டே இருக்க போறேன்.
உன் திருவுடம்பு அசைய, உடம்பு அசையாம இப்படியே படுத்துட்டு இருந்தா எலும்பெல்லாம் தேஞ்சு போயிடும். அதனால உன்னுடைய உடம்பு கொஞ்சம் அசையணும். பவித்திரமான பிராட்டியோடு கூட சேர்ந்து உரைகிற உன்னுடையதான திருமேனி கொஞ்சம் அசையணும். உடம்பு அப்படி அசக்கு, ஒரே மாதிரி இருக்காது. மனுஷாளுக்கு மூவ்மெண்ட் தேவை. தொடர்ந்து குற்றேவல் செய்து பெருமாள் கேட்கிறாரு, அசையணும். அசைஞ்சு என்ன பண்றது? நான் படுத்துட்டு சுகமா தூங்கிட்டு இருக்கேன், எழுந்துருன்ற, கண்ணை திறந்து பாருன்ற, பேசுன்ற, இப்போ உடம்பு அசையணும்னு சொல்றிய, சொல்லுண்டே போறீங்களே, அசைஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பெருமாள் கேட்கிறாராம் மானசீகமா ஆழ்வார் பதில் சொல்றார், தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொன்றரோர்க்கு அருளி. விடாமல் தொடர்ந்து உன்னுடைய அந்தரங்க கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு, ஆதி காலத்திலிருந்தே விடாது பண்ணிக்கொண்டு, பிராச்சீனமா உனக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, வழி வழியா பரம்பரையா உன் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களான அடியோங்களுக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணி, தடம் கொள் தாமரை கண் விழித்து, ஆச்சரியமான திருக்குளத்திலே ஒரு தடாகத்திலே அழகோடு கூட மலர்ந்திருக்கிற தாமரையை போலே இருக்கிறதே உன் கண்கள். அந்த தாமரை போன்ற அழகான கண்களை அப்படி விழி, கண்ணத்தர விழித்து என்ன பார், எங்களை பார், பார்த்துட்டு எழுந்து படுத்துட்டு இருக்கியோன்னா, தொடர்ந்து படுத்துட்டா உடம்புக்கு ஆகாது, தயவு பண்ணி எழுந்துரு, சமத்தில்ல எழுந்துரு. உன் தாமரை மங்கையும், தாமரை மலரிலே தோன்றியவளான உன் பெரிய பிராட்டியாரும் அலர்மேல் மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழ இருந்தருளாய். அப்பா நீ இப்படி படுத்துட்டே இருந்தியானா, இந்த 3 உலகங்களும் தங்களுக்கு ஏதானும் வேணும்னா யார போய் கேட்கும்? இந்த 3 லோகங்களுக்கும் ஏதானும் பிரச்சனைன்னா யார் அதெல்லாம் சரி பண்ணி வைப்பா? இந்த 3 லோகங்களும் சேவிக்கணும், ஏதாவது கஷ்டத்தை தீர்த்துக்கணும், ஏதாவது வரத்தை வாங்கிக்கணும்னா யார போய் கேட்கும்? நானும் சரி இப்ப எழுந்துப்ப அப்ப எழுந்துப்ப அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன், இத்தனை பேர் காத்துட்டு இருக்கோம், படுத்துட்டே இருக்கியே. இந்த உலகங்கள் எல்லாம் நீயும் தாயாரும் இல்லைன்னா நடக்காது. தாயார நம்ம மூச்சுட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்கா, நீ தான் படுத்துட்டு இருக்க. தயவு பண்ணி நீ எழுந்து தாயாரோட உட்கார்ந்துட்டியானா, நீயும் தாயாரும் சேர்ந்து அப்படியே உட்கார்ந்துட்டீங்களானா, உங்களுடைய சேர்த்தியிலே யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் பிரார்த்தித்து அந்த கஷ்டத்தை தீர்த்துப்பா. யாருக்கு என்ன வரம் வேணும்னாலும் அந்த சேர்த்தியில பிரார்த்திச்சுப்பா. சரணாகதி பண்றவா சரணாகதி பண்ணிவா, மோட்சத்துக்கு வரவா, கைங்கரியம் பண்ணுவா, சேவிக்கிறவா சேவிப்பா. மொத்தத்துல அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொல்லக்கூடிய நீயும் பிராட்டியும் பிரியாமல் கைய கோத்துண்டு ஒன்னா உட்காருங்கோ, படுத்தது போதும், எழுந்துரு, எழுந்து பிராட்டியோடு கூட உட்காந்துக்கோ. இத்தனை பேர் காத்துட்டு இருக்கா, 2 பேரும் சேர்ந்து சேவை கொடுங்கோ, 2 பேரும் சேர்ந்து எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைங்கோ, அனுகிரகம் பண்ணுங்கோ. தடங்குள் தாமரை கண் விழித்து எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்குள் மூவுலகும் தொழ இருந்தருளாய். இருந்து அப்படின்னா உட்கார்ந்து கொண்டு, அருளாய் படுத்துட்டே பண்ணன அனுகிரகம் எல்லாம் போறோம், எழுந்து உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணு. கண்ணை மூடிண்டே யார் வரா யார் போறான்னு எல்லாம் தெரியாம பண்ணின அனுகிரகம் எல்லாம் போறோம். கண்ணை திறந்து வரவால பார்த்து அனுகிரகம் பண்ணு. பார்த்தாதான் இவர் நம்மாழ்வார், இவர் காலங்காலமா தலைமுறையா நம்ம திருவடியை விட்டு அகலாம கைங்கரியம் பண்ணக்கூடியவர். என்னமோ ரொம்ப நேரமா கேட்டு இருக்காரு, என்ன கேட்கிறார் ஆழ்வார்? ஒன்னும் இல்ல, திருவடி எடுத்து தலையில வைன்னு கேட்கிறார். இதோ வச்சுடலாம் அப்படின்னு எல்லாம் யாருக்கு என்ன அனுகிரகம் பண்ணணும்னு மூஞ்ச பார்த்தா தானே தெரியும். அதனால கண்ணை திறந்து பார், எழுந்து உட்கார்ந்துக்கோ. நீ இப்படி எந்த அடியார் எதை பிரார்த்திச்சாலும் காதுல போட்டுக்காம படுத்துட்டு இருக்கியே, நீ மட்டும் எழுந்து உட்கார்ந்துட்டு பார். இந்த மாதிரி நான் இவ்வளவு நேரம் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், நீ பண்ணாம இருக்கிய, அந்த மாதிரி எல்லாம் தாயார் விடவே மாட்டா உன்னை. ஏதோ நீ அசதியில படுத்துட்டு இருக்க, அதனால குழந்தை ஏதோ அழுதுட்டு போறதுன்னு பேசாம இருக்கா. நீ மட்டும் கான்சியஸ்னோட எழுந்து உட்கார்ந்துந்தியானா தாயார் என்ன பண்ணுவா தெரியுமா? குழந்தை அத்தனை நேரம் பிரார்த்திக்கிறது, உங்க திருவடியை தூக்கி தலையில தான் வைங்கோலன்னு சொல்லி உரிமையா உன்னுடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்போம். ஆக எது நடக்கணும்னாலும் நீ எழுந்து உட்காரணும். முதல்ல இருந்து அருளாய், எழுந்து உட்காரு. திருப்புளிங்குடி கிடந்தானே, திருப்புளிங்குடின்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே சயனித்துக் கொண்டிருப்பவனே, யார எழுந்து உட்காருன்னு சொல்ல முடியும்? படுத்துன்னு இருக்கிறவனை தான் எழுந்து உட்காருன்னு சொல்ல முடியும். ஆக திருப்புளிங்குடியிலே பெருமாள் சயன திருக்கோலத்திலே இருக்கிறான்னு சொல்லக்கூடியது ஒரு பாட்டினாலே நிரூபிக்கப்படுகிறது. ஆழ்வாருடைய இந்த பாட்டுல இப்படியே பட்டா உன் உடம்பு ஒரு பக்கம் தேஞ்சு போயிடுமே, அதுவே உனக்கு ஒரு பொது உண்டாக்குமே, அதனால வேண்டாம். உன் தாமரை மங்கையும் நீயும் அப்படின்னு பிராட்டியோட சேர்த்து பெருமாளை எழுந்து உட்காரு அப்படின்னு சொன்னதுனாலே, அவ ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்கா, நீ தான் படுத்துட்டு இருக்க, எழுந்துருன்றது ஒரு அர்த்தம். 2வது, பெருமாள் பிராட்டி 2 பேரும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணினாதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்ன்றது இன்னொரு காரணம். அதனாலே எப்போதும் கூட உபாய தசையிலும் பல தசையிலும்
விபாகமர நமக்கு ஒரு மிதுனமே உத்தேசியம்னு சொன்ன பூர்வாச்சாரியர்களைப் போல எல்லா நிலையிலும் பெருமாளும் பிராட்டியும் ஆகிற இரட்டை இவாளுடைய துவந்துவம் தான் நமக்கு என்னைக்கும் ஆசிரியனியும். அதனால பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இதுக்கும் மேல ஆழ்வாருடைய அனுபவங்கள்லாம் தொடர்றது, அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே சிந்திரிணீ மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.